போட்டீங்களா போயிட்டு சேலத்துக்கு? ப்ரோ அதுதான் நான் வந்தேனே. ஓ போட்டுட்டீங்களா? அப்போ இவரு கூட போட்டோ போட்டிருந்தீங்க ஜானி அது பாய். முன்னாடி எடுத்து போட்டாங்க. அது இன்னைக்கு போட்டிருக்காரு. சரி சரி சரி. அதுதான் என்னடா ஊருக்கு போறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு வந்து நேத்து. டீனர்ல எடுத்த போட்டோ அது காஃபி சாஸ்னால. அது இன்னைக்கு சரி எடுத்து சரி போட்டிருக்காரு சரி. அவரு. ஓகே ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ ஓட்டுலாம் போலா இருக்காங்க உங்க ஊர்ல எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களா மக்கள்? அதெல்லாம் தெரியலங்க. அதெல்லாம் ரிசல்ட் தான் தெரியும். இப்ப எப்படி இல்ல தெரியும்? ஒரு சேஞ்சுக்காக மக்கள் நிறைய பேர் இந்த வாட்டி போட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் ஒரு ஏதோ ஒரு கட்சிக்கு ஆனா சேஞ்சுக்காக போட்டிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இது எல்லாமே நான் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னை சென்ட்ரல்ல கூட 10% ஜாஸ்தி போட்டிருக்காங்க கட்சி இந்த வாட்டி. அவரோ அது எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ரிசல்ட் வராம எதுவுமே சும்மா இப்பயே வந்து இல்ல பத்தியில ஆக்சுவலி செஞ்சுட்டான் யூஸ்வலாவே பத்தியா வந்து அப்படி இப்படி ஜாஸ்தி அப்படி ஓட்டு அந்த அந்த என்னடா அந்த போனாங்க. சீனே வந்து அரசியல் இருக்கக்கூடாது. பத்தியில அப்படி யூஸ்வலாவே அப்படி இப்படி எப்பனா அதெல்லாம் ஓட்ஸ் பேசக்கூடாது. ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டியில வின் ஆகுதுன்ட்டு எப்பவுமே ஆகும் கட்சி. ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்பவுமே இல்லாட்டி தான். கோயம்புத்தூர்ல கூட இந்த வாட்டி 2 லட்சம் பேர் ஜாஸ்தி இல்ல போட்டாங்க. இப்ப நடக்கிறது வந்து மும்முனை போட்டி இல்ல, 3 பேர் இருக்காங்கல்ல. ஸோ ஆப்வியஸா 3 பேர் இருக்காங்கன்னும் போது போட்டி அதிகம். ஸோ ஓட்டு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சும்மா வந்து ஓட்டு அதிகமாயிடுச்சு நாங்கள் தான் ஜெயிப்போம் நீங்க தான் ஜெயிப்போம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்ல யாரு ஜெயிக்கிறதுன்றது இல்ல. பட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே மெஜாரிட்டியில ரொம்ப மெஜாரிட்டியில ஜெயிப்பாங்க. எப்பவுமே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. அது 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 பண்ணும். அது நடக்கும். இதோ 3 மணிக்கு மேல ஜனங்க ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. காத்தாலாம் நீங்க போட்டிருந்தால பார்த்தா என்னது இது 20-25% 40% இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறமா அப்படிதாங்க பார்த்தா அப்படியே இருக்கும். ஜென்ரலா எல்லா இன்க்ரீஸ் எலெக்ஷனும் ஆயிப்போச்சு. அப்படிதாங்க இருக்கும். நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் பார்க்கறதுனால நம்ம அப்படி தோணுது. அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே அப்படிதான் இருக்கும். எப்பயுமே இந்த அளவு தான் போல் ஆகும். அது கரெக்டான அதே ஆவரேஜான மீட்டரில் தான் வந்திருக்கு. பெரிய வித்தியாசம் கம்மியாகவும் அதிகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல நான் இருக்கிறது பெங்களூர்ல கார்த்தி. இங்க வந்து 50% 55%னாவே பெரிய விஷயம். ஸோ 60% 70% எல்லாம் ரொம்பவே குட் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த வாட்டி விழும் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா வாட்டர் கிரைசிஸ்லாம் இருக்குல்ல இங்க பெங்களூர்ல. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. இல்ல வாட்டர் கிரைசிஸ் இருக்குது. பட் அது என்ன சொல்றது, எலெக்ஷன் ஆகிற மட்டும் கவர்மெண்ட்னால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணின்னு இருக்காங்களோ. ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. அங்க பெங்களூர்லாம் போர் அலோடு இல்ல, அதனால தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அது ரீசன் ட்ரூங்களா? ஏன்னா போர்லாம் சிட்டிக்குள்ள இல்ல கிடையாது, சிட்டி அவுட்டர்லாம் போர் அலோடு இருக்கு, சிட்டிக்குள்ள மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது ட்ரூங்களா இல்ல நியூஸ்? இந்த வாட்டி காவேரியிலேயே தண்ணி இல்ல, அதுதான் ஃபேக்ட். ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்னால கூட ஒன்றும் பண்ண முடியாது. போரோலெல்லாம் போடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கார்த்திகே வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க. அது காலையில 9 மணிக்கே வெயிலுங்க, கணக்கான வெயில் இங்க எல்லாம். அதுக்கு மேல சாயந்தரமே ஈவினிங் தான் நிறைய போல ஆயிடுச்சு. நீங்க அங்கேயே இருந்தீங்களா? பூத்துலயே இருந்தீங்க? எங்கீங்க பூத்துலீங்க? ஆமாங்க, ஃபுல்லாவா? இன்னைக்கு ஃபுல்லாவா? ஃபுல்லா அங்கதானுங்க. இப்ப எங்க ஊர்ல ஒரு கிராமம்னு வைங்க, 900 ஓட்டுங்க, 750 ஓட்டு போல ஆச்சுங்க. எங்க கிராமத்துல சொல்றேங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க கிராமத்துல? மொத்தம் 906 ஓட்டுங்க கார்த்திகை. அதுல 750 போல இருக்கு. ஓகே ஓகே. ஆமாங்க. 80% 81%
ஓகே ஓகே. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று கம்மியாகுங்க. கிராமத்துல நம்ம எல்லாம் ஈரோடு தாங்க. கிராமத்துல எல்லாம் வீட்டுல தான் இருப்பானுங்க. ஏன் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறானுங்க? என்ன காரணம்? உங்க காலையில் நேரமே வருவாங்க. 8:30 மணிக்குள்ள வந்து போட்டு போயிருவாங்க. அது அப்புறம் ஓகே. வேலைக்கு போயிருவாங்க. 80% அப்புறம் விட்டுருங்க. 80%. நான் கேட்கறது வந்து 100 பேர் ஏன் ஓட்டு போடலன்னு கேட்கிறேன். அது 150 அது பேர். அது 150 பேர் எப்படிங்கன்னா, அது ஒவ்வொன்னு இறந்தவங்களதெல்லாம் வந்துருது இல்லைங்க. இப்போ பாத்தீங்கன்னா 100%ங்க. இப்ப கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் என்னமோ ஓட்டு போட முடியலைங்க. அது வெளியூர்ல இருந்தது அது இல்லைங்க. அப்புறம் இறந்தவங்களோட இதெல்லாம் கணக்கு எடுக்காம இருக்குது இல்லைங்க. அது கார்த்திக் ப்ரோ, அது 4 வருஷத்துக்கு இறந்தவங்க நிறைய பேர் எல்லா ஊர்லயுமே அதிகமா இருக்கு ப்ரோ. அவங்க டெலிட் பண்ண மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால இறந்தவங்களே இன்னும் கணக்குல வரலீங்க. அவங்க டீச்சர்ஸ் அந்த டீச்சர்ஸ்லாம் வராங்களா கணக்கு எடுக்க. ஸோ அவங்க வந்து கரெக்டா பார்த்து டெலிட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வீடு வீடா போக மாட்டாங்க. முதல் ரீசன், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அங்க ஒரு 4-5 பேர் வச்சு அவங்கள கேட்டு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடக்குது தவிர கரெக்டா ப்ராப்பரா போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா கேட்க மாட்டாங்க. அந்த ரீசனால நிறைய பேர் டெலிட், இவங்க இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இப்ப அந்த கேள்வியே கேக்குறது இல்ல. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃபேமிலில இப்ப நாங்க சேஞ்ச் பண்ணோம் அட்ரஸ். எல்லாருக்கும் மாறிச்சு. எங்க அப்பாவுக்கும் மாறிச்சு. ஆனா எங்க அப்பாவுக்கு பழைய இடத்துலயும் ஓட்டு வந்திருக்கு, இங்கேயும் ஓட்டு வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டோ மாதிரி இருக்கு, அங்க கரெக்டா போட்டோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி குளறுபடி நிறைய இருக்கு. ஸோ அதனால அது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அது கரெக்டா ப்ராப்பரா இவங்க வந்து ஆதார் கார்டு என்ன லிங்க் வச்சுட்டு இது பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். சம்திங் இந்த வாட்டி பிஜேபி மேனிஃபெஸ்டோல இருக்குது இல்லையா, அது இந்த ஊர்ல இருந்துன்னா டைரக்டா போட்டுக்கலாம், ஆதார் கார்டு லிங்கேஜ் பண்ணிடும் போட்டிருப்பாங்க மேனிஃபெஸ்டோல. சொந்த ஊருக்கு போக தேவையில்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் டைரக்டா போட்டுக்கலாம். அது ஸ்கூலுக்கு மட்டும் வருவாங்க கார்த்திங்க. இப்போ வாட்ஸ்அப் இருக்கிறவங்க, ஸ்மார்ட் போன் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க எல்லாத்துக்குமெல்லாம் தெரியாதில்லைங்க. அது தெரியாம போகாம விட்டுருவாங்க. ஒரு வீட்டுக்கு வர்றது இல்லைங்க. ஸ்கூல்னா ஸ்கூல்ல அங்க வந்து ஒரு நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்களா மெயினா. அது வந்து கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அது டெலிட் பண்ணாம விட்டுறதுனாலதான் ஓட்டு வந்து அதிகமா காமிக்குங்க. 906 ஓட்டுங்க. அதுல பாத்தீங்கன்னா 100 ஓட்டுக்கு பக்கமா இறந்தவங்க ஓட்டு தான் இருந்துச்சு. 100க்கு மேலேயே இருந்தது. ஜோதி, உங்க ஏரியால மக்கள் புதுசா சேஞ்சுக்காக ஓட்டு போட்டிருக்காங்களா? அந்த இங்க கம்மி தானுங்க. நம்மளது வந்து ஈரோடுங்க. கோயம்புத்தூர் வேணா நான் எல்லா பக்கம் விசாரிச்சுட்டுங்க, கண்டிப்பா மாற்றம் உண்டு. ஈரோடு பொறுத்த வரைக்கும் அது நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் நின்னதுனால கொஞ்சம் இல்ல பிஜேபின்னு சொல்லல. நான் வந்து மற்ற நியூ சேஞ்ச் என்டிகே இருக்காங்க பசங்க, அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்றேன், அது ஆர்வமா தான் வருவாங்க. அது போடுறதுன்னு மாற்றத்தான் போடுவாங்க. அவங்க பணமே கொடுத்தாலும் அதுக்கு அப்படியெல்லாம் சொல்றது இல்லைங்க. அது அந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் இங்க வருங்க. ஈரோடு பொறுத்த அளவுக்கு ஒரு 10% தான் வர வாய்ப்புங்க. என்னோட கணிப்புங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் தெரியுங்க. இப்போ 800 ஓட்டு இருக்குன்னா 800 ஓட்டு வந்ததுல 6 எதுக்கு போடுவாங்கிறது எல்லாமே தெரியுங்களா. அந்த கணிப்புல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு 800 ஓட்டுல 100 ஓட்டு விழுவுங்க சைக்கிளுக்கு. மீதி வந்து ஒரு 700 ஓட்டு, ஒரு 400 ஓட்டு ஏடிஎம்கேன்னா ஒரு 300 ஓட்டு இல்லைன்னா 350 ஓட்டு சரி விழுங்க. ஒரு 20 ஓட்டு 30 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் வருங்க ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. அந்த மாதிரி ஆற்றல் அசோக் ஜெயிப்பாருங்களா? வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா எங்க ஏரியா மட்டும் சொல்ல முடியாதுங்க, மற்ற பக்கம் இருக்குது இல்லைங்க. அங்கெல்லாம் அவ்வளோதானுங்க. மேக்சிமம் கொஞ்சம் ஒரு டஃப் ஃபைட்ல தான் ஜெயிக்கணுங்க. ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அந்த மாதிரி தான் வருங்க. என்னோட கணிப்பு ஒரு 60% ஆற்றலுக்குன்னு ஒரு 40% சொல்லலாங்க. அவரு சைக்கிள் சின்னத்துல இருந்து விஜயகுமாருங்க. ஆற்றல் இல்லைன்னா டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே தாங்க ஈரோடு பொறுத்த அளவுக்கு.
கோயம்புத்தூர் வேணா எல்லா பக்கம் கேட்டுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே மேக்ஸிமம் நான் கேட்டதில ஒருத்தரும் கூட மாத்தி சொல்லவே இல்லைங்க. சார் கோயம்புத்தூர் தான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் இன்னைக்கு 2,00,000 பேர் ஜாஸ்தி ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு பர்சனலா தெரிஞ்ச கன்ஃபார்மே விஷயம் தானுங்க. ஆயிப்போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய உருட்டிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அது கடைசியில ஏன்னா நெறைய இப்ப ஈரோட்லயே பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவுக்கு இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில அந்த 500, 500 கொண்டு வந்து குடுத்து அதுல கொஞ்சம் மாற்றம் வந்துச்சுங்க. கொஞ்சம் அப்படியே டிஎம்கே பக்கம் நெறைய அது ரொம்ப வேலைக்கு போறாங்கல்லங்க, அவங்கலாம் கொஞ்சம் மாத்தி தான் போடுவாங்க. அது சொல்லவும் முடியாது. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் ஒரு 10% எனக்கு அதிகமா தெரியுதுங்க. இந்த ஏரியாங்க. அப்ப மத்த பக்கம்லாம் எப்படின்னு தெரியலீங்க. கார்த்திங்க எப்படிங்க கோயம்புத்தூர் வர்றீங்களா? சென்னை கிளம்புறீங்களா? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல ப்ரோ. சரிங்க. என்ன வேலை உங்க இருக்கு? ஊர்ல என்ன லெவல் என்ன? அந்த நாள் தான் தெரியுங்கிறீங்களா? ஆமா, ஜூன் 4 தாங்க தெரியும். இப்ப இதுலயே தெரியாது. இது எதுவுமே கணிப்பு கிடையாதுங்க. நம்ம சொல்ல முடியாதுங்க. இனியெல்லாம் போல ஆயிடுச்சுங்க. ஜூன் நாள் என்னங்கிறது தான் தெரியும். வரையா இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கோயம்புத்தூர் தான் சூலூர் ஃபுல்லாக போட்டாங்க ப்ரோ. என்ன போட்டீங்க? ஆனால் இந்த ஏடிஎம்கேக்கு தர்மாடி இருக்கு ப்ரோ. எங்கே கொஞ்சம் கொங்கு வேளாளர் பூத்து தான் ப்ரோ. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கொங்கு வேளாளரும் 90% அப்படியே அண்ணாமலைக்கு போட்டாங்க. அதில் ஒரு 60% ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க. அவங்க பர்சன்ட் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாகும் ப்ரோ. கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே 25% வாங்க மாட்டாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எங்க 25% ரொம்ப ஜாஸ்திங்க. இல்லை ப்ரோ, ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறாங்க அப்படி அண்ணாமலைக்கு. இல்ல அப்போ ஏடிஎம்கேக்கு அவ்வளவு வராது, 25% வராது, ரொம்ப கம்மியா வரும். நீங்க சொல்றது. ஆமாம் ப்ரோ, நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். எவ்வளோ சொல்றது, ஒரு சில முதலாளி நான் பார்த்ததே இல்லை. 7 மணிக்கு ஓட்டு போறதுக்கு என்ன ப்ரோ அவர் என்ன பண்ணிட்டாரு மேஜிக்னே புரியல எனக்கு. 80 வயசு பாட்டி அப்படியே சைக்கிள் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. எல்லாம் ரிட்டையர்டு பேங்க் இதில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க ப்ரோ இந்த வரை. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. 6-7 வாட்டி போட்டிருக்கேன். அவங்களாம் ஒன்றும் இல்லை. ஐயப்பன் ஓபிஎஸ் எப்படி அங்க ஓட்டு வந்திருக்கு? ஐயா ஜெயிப்பாரா? அதான் ப்ரோ ஜெயிப்பாரு. ப்ரோ அதான் ப்ரோ ஜெயிப்பாரு. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும்ன்றாங்க. நவாஸ்கனி வந்து அங்க ரொம்ப இது. இவனே ஓட்டு போடாம சென்னையில் இருக்காங்க. இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க ராம்நாட பத்தி. இவனே வந்து ஊருக்கு போகாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கேதான் இருக்காங்க. நீ கரெக்டா வேலை கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏனுங்க ஐயப்பன்? வேலையிலும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கலைங்க. அவனே வந்து அவனுக்கு ஏதோ பர்சனல் வேலை போல இருக்கு, அங்க இருந்துட்டான், ஊருக்கு போல. இப்ப ஏதோ சொன்னாங்களேங்க, சூலூர் மட்டும் இல்லைங்க, சுல்தான்பேட்டை கொஞ்சம் இந்த பக்கம் ஜல்லிவட்டி, சுல்தான்பேட்டை இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பூரம் வில்லேஜ் தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஓட்டு அதிகங்க. டிஎம்கே டிஎம்கே கூட பிஜேபி அது எப்பவும் போடுவாங்க பாருங்க பரம்பரையா. அதுலயுமே நிறைய பேர் மேட்ச் போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்தவங்கள பிஜேபி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சூலூருங்கிறதும் கூட கொஞ்சம் அப்படியே டவுன் மாதிரி இருக்குங்க. சூலூருங்கிறது ஒரு கிராமம் தானுங்க. கிராமம்னா கொஞ்சம் டவுன் ஒட்டிக்குங்க கோயம்புத்தூரை. சுல்தான்பேட்டை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தள்ளி வந்துருங்க. அந்த இதுலயே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இப்போ ஒரு 50% அவங்க 2 பேர் வாங்கினாங்கன்னா இது ஒரு 50% தனியாகவே அடிக்குங்க. இந்த அளவுக்கு நான் விசாரிச்ச வரைக்கும்.
வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல கார்த்தி ப்ரோ இப்போ ரீசெண்டா ஒரு 2 hours பிஃபோர் 2 hours பிஃபோர் வந்து அவங்க பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல வந்து 64 தான் போல இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. பாத்தீங்கன்னா பார்த்தாங்க, நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஃபைனல் வந்து நாளைக்கு தாங்க தெரியும். நாளைக்கு காலைல தான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரியும், அதான் தெரியும். வேற இருக்குங்க ஸ்பீக்கர். ப்ரோ கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓட் போட்டாச்சு ப்ரோ. அப்படியா? ஓகே, வாழ்த்துக்கள். சொல்லலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அதை விட்டுரு, ஓட்டு என்ன ஆல்ரெடி ஓட்டர் ஐடி பூத் ஸ்லிப்லாம் வாங்கிட்டு போயிட்டியா? எப்படி பண்ணுவோம்? ஆமா, அது போன்ல ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த சீரியல் நம்பரு. அது அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறமா அவங்க ஸ்லிப் கொடுத்தாங்க. அப்புறமா அங்க போய் போட்டேன், அவ்வளவுதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் கூட ஆகல. ஆக்சுவலா நான் போன பூத்ல பெருசா கூட்டம் இல்லை ப்ரோ. அதனால டக்குன்னு போட்டு வந்துட்டேன். அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் போட் போடுறேன்ட்டு. ஒருத்தர் இருந்தாரு பக்கத்துலயே, என்ன பண்ணணும்னு சொன்னாரு. நான் அப்படி பண்ணிட்டேன், அவ்வளவுதான். கோயம்புத்தூர் தான் நீ? ஆமா. சரி, ஓகே. நான் ஆக்சுவலா 2 வருஷம் வெயிட் பண்ணி தளபதிக்கு போடலான்ட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஓட்டு. சரி, நிறைய பேர் ஓட் வேஸ்ட் பண்ண வேணாம், அதான் ஓட்டர் ஐடி வந்துருச்சு. 3 நாள் முன்னாடி தான் வந்துச்சு. எலெக்ஷன் 3 நாள் முன்னாடி தான் போஸ்டர்ல அனுப்பிச்சாங்க. சரி, வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி போட்டேன். ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி போடலாம்னு நினைச்சேன். ஆமா. யாருக்கு போட்ட? யாருக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, நீ தானே சொல்லணும். நீங்க எல்லாம் பேச வச்சு போட்டேன். யாருக்கு? அண்ணாமலைக்கா? ஆமா. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் நல்லா. ஆமா, கண்டிப்பா. டூஜி டாக்டர் சிரிக்கிறாரு. டாக்டர் டூஜி. டாக்டர் பார்த்துக்குங்க, நான்லாம் நீங்களாம் வந்து தெருவா போய் ஓட்டு கேட்குறீங்க. நான் சோசியல் மீடியாவில் ஓட்டுக்கிட்ட உங்களுக்கு ஓட்டு வாங்கி தரேன். ராகுல் அண்ணாமலைக்கு தான் போட்டிருக்கானா? வேற யாருக்கு போடுவாங்க? விட்டுருவோம்னா ராபின்சனே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போட்டா கூட ராபின்சனே போட வைப்பாங்க. யாருன்னா அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா ஏதாச்சும் ஒருத்தராச்சு? யார்? அருணுக்கா? எஸ் எஸ், அருணுகாந்த் நான் போட்டேன் அவருக்கு. யோ, நீ பொள்ளாச்சியில இருக்க, அவருக்கு எப்படியா போவா? அட மனசார போட்டேன்யா. அதான் அன்னைக்கு வந்து பல திட்டங்களை சொன்னாரு ப்ரோ கார்த்திக் ப்ரோ. அருண்காந்த் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் டைரக்டர். ஆமா ஆமா, அவரு டாக்டருக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாருன்னாங்க. ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்களா கார்த்தி? பார்த்தேன் டாக்டர். இன்னும் கரெக்டா கிளாரிட்டி இல்லையே அதுல. இல்ல, இன்னும் அது இன்னும் கரெக்டா இல்லன்றாங்க ப்ரோ. இப்போ வெயிட் அதாவது க்ளோசிங் வந்து இனிஷியலி போடுவாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு 12 மணிக்கு தான் வரும். பட் சிஇஓ வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சுப்ரதா சாஹூ வந்து அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் படி இதுதான் இருக்கு. அதாவது எல்லா பார்ட்டிஸும் கொடுப்பாங்க தெரியுமா ஒரு லிஸ்ட். அதுல அந்த லீஸ்ட் 3 அண்ட் ஃபர்ஸ்ட் 3 அனௌன்ஸ் பண்ணதுல இப்ப இருக்கிற டேட்டா ஒத்து போகுது. அவர் சொல்லியிருக்காருல்ல 72.09. 70 ஐ மீன் ஓவரால் 72.09 அது சொல்லியிருக்காரு. க்ளோஸ் ஆஃப் போல் வரையும். பட்
அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் கோயம்புத்தூர்ல வந்து இவங்க அந்த சிம்பிளிசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊபி நடத்துற பத்திரிகை அவன் உழப்பி விட்டுருந்தான். அதுல வந்து பார்த்தா இதுல இருக்கு. அதுல வந்து அவர் சொன்னது கரெக்ட் தான். கள்ளக்குறிச்சி தான் டாப்பு, அதுக்கப்புறம் தருமபுரி, அப்புறம் சிதம்பரம். லீஸ்ட்ல வந்து 3 சென்னை பிளஸ் அதுக்கு மேல மதுரை. ஸோ அதை வச்சுதான் இல்ல சொல்ல அது முடியாது. ஓகே, அவங்க அது கொடுத்த ஓகே, லிஸ்ட் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. பர்சன்டேஜ் ஓகேவான்னு கேட்குறேன். சென்னையில் 67% போல இருக்கா? ஆமா, அவர் சொல்லியிருக்காரு அஃபிஷியலா. உங்களுக்கு டிஎம்ல அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க. அவர் பேசுனதுதான் லேட்டஸ்டா அவர் தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா ஆமா எல்லாமே பேசினாரு. ப்ரோ கார்த்திகை செல்வன் வந்து போட்டிருக்காரு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும் பெர்சன்டேஜ் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதான் ப்ரோ அவங்க சும்மா குழப்பிட்டு இருக்காங்க ப்ரோ. இவர் அனௌன்ஸ் பண்ணதுபடி தான் நான் போட்டது. பட் என்னன்ட்டு நாளைக்கு 12 மணிக்கு கிளாரிட்டி வந்துடும். ஏன்னா அவரு சும்மா அனௌன்ஸ் பண்ண மாட்டார். அவரு ஈவன் யூ வாஸ் ஹாப்பி தட் சென்னையில வந்து 67% போல் ஆயிருக்கிறது. அப்படி சொன்னாரா அவரு? வாயில அதான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. டிஎம்ல வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க. 6 மினிட்ஸ் பேசியிருக்காரு. நான் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் மட்டும் அனுப்புங்க. கட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 72 சொல்லிட்டு திடீர்னு கோயம்புத்தூர் 64 சொன்னானுங்க. சரி, அப்புறம் இதை சொன்னதெல்லாம் யாருன்னு போய் பார்த்தா திராவிடன் இன்சைட், சிம்பிளிசிட்டி, கோயம்புத்தூர், இது எல்லாம் டிஸ்டாக்ஸோட நார்மல் டைம்ல நியூட்ரலா இருக்கும், எலெக்ஷன் டைம்ல சொம்படிக்க ஆரம்பிச்சிடும் திமுக. அந்த ஐடி. அதனாலதான் டவுட் வந்து இதை போய் நாங்க நோண்டி பார்த்தோம். அவர் அபிஷியலா இல்ல அனுப்பிச்சிருக்காரு நாளைக்கு வீடியோ. தெரிஞ்சிடும் official கோயம்புத்தூர் statement. விட்டுருங்க. கோயம்புத்தூர்ல 50% போனாலும் அண்ணாமலை தான் ஜெயிக்க போறாரு. அதை விட்டுருங்க. கரெக்ட். அதை வந்து டவுட்டே கிடையாது எனக்கு. சென்னையில வந்து 67% ஓட்டு போல இருக்கா இல்லையா? அது சொல்லுங்க. அபிஷியலா கார்த்தி, இருக்குங்க. அவர் வீடியோ எதுக்கு கேக்குறீங்க தெரியும் கார்த்தி. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் பாருங்க. அவரே ஹாப்பியா சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் வந்து எனக்கு டவுட்டே கிடையாதுங்க. கோயம்புத்தூர் வந்து வெறும் 10% ஓட்டு விழுந்தா கூட கோயம்புத்தூர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்க. அது பிரச்சனையே இல்லைனாலும் கிடையாது. நாங்க இவிஎம் வச்சு ஜெயிப்போம். ஆல்ரெடி மதுக்கரைக்கு கொண்டு வந்துட்டோம் ஜாமர்லாம். அப்படி இல்ல, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாதுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் வந்து ஓட்டு போடவே வரமாட்டேங்கிறானுங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்க அப்படின் போது ஒரு எழுச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அது வந்து இல்ல இருக்கா இல்லையா அப்படின்றதான் நம்ம பார்க்கலாம். நான் மேல ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அந்த வீடியோ தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல நாளைக்கு தெரிஞ்சிடும் கார்த்தி. நாளைக்கு 12 o'clock அபிஷியல் ரிப்போர்ட்டா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு நியூஸ் நிறைய இடத்துல பாத்தீங்களா ப்ரோ, நிறைய அர்பன் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கானுங்க. அது சென்னையும் சரி கோயம்புத்தூரும் சரி. அது எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. அது எப்படி நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. த்ரூ அவுட் இந்தியா நடக்குதுங்க. அது யாரு பயன்படுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. யாருக்குமே பெனிஃபிட் இல்ல. வெரிஃபை பண்ணணும். நிறைய பேர் வெரிஃபை பண்ண மாட்டாங்க லிஸ்ட்ல. நமக்கு தான் போன தடவை ஓட்டு போட்டோமே டைரக்டா பூத்து போயிடுவாங்க. ஆக்சுவலா ஒரு மாசம் இல்ல அது அப்படி ஆகி கட்சிகளுக்கே பெனிஃபிட் இல்ல. அது என்னத்துக்கு அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாலச்சந்தர் ஃப்ரம் பாண்டிச்சேரி பேசுறேன் ப்ரோ. ப்ரோ என்ன உங்க பாண்டிச்சேரி கதை? இங்கெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி பத்தி எவனும் பேசுறதுல கண்டங்க விட்டானுங்க போல இருக்கு. என்ன? ஐயா ஆமா ப்ரோ, நீங்க சமயம் சொல்லும் போல ரொம்ப தெம்பா இருந்தது. ஆனா இங்க நிலவரம் கொஞ்சம் அப்படி 50-50 தான் ப்ரோ இருக்கு. எப்படி இருக்கு? காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அந்த மாதிரி இருக்கா? அப்படிதான் ப்ரோ இருக்கு. ஆனா இருந்தாலும் டஃப் ஆயிட்டு இருக்கும். ஆனா வந்து பை மார்ஜின்ல வந்து பிஜேபி கண்டிப்பா ஈஸியா அடிச்சிடும் ப்ரோ. அது ஓகே. ஆனா கொஞ்சம் டஃப் இருக்கும் ப்ரோ. முதல்ல சொன்ன மாதிரி ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் ப்ரோ. ஈஸியான யாருங்க சொன்னாங்க? எப்படிங்க தேர்தல்ன்றது ஈஸி கிடையாதுங்க. போட்டி, தேர்தலே ஒரு போட்டி தான். அந்த போட்டி எப்படி ஈஸியா இருக்கும்? திமுக காரன் வந்து 40 நாங்க ஜெயிப்போம், இவன் தான் நாங்க தான் வந்து நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸியான அந்த மாதிரி ஈஸியிலே கிடையாது. மோடியே வந்து அவர் தான் பிஎம் ஆவார் தெரிஞ்ச கூட ஈஸின்னு அவர் நினைக்கலையே. ஈஸின்னு நினைச்சு விட்டாருன்னு ராகுல் காந்தி மாதிரி. ஓகே ஒரு நாளைக்கு கிடையாதுல்ல. இங்க இல்லைங்க, எல்லா ஊருக்கும் போறாரு எல்லாம் பண்றாங்க. அவங்க பிரச்சாரத்தை அவங்க ரொம்ப தெளிவா பண்ணிட்டு ஒரு கூட்டணி கட்சி எந்த ஸ்டேட்ல பிடிக்கணும் எந்த ஸ்டேட்ல பிடிக்க கூடாது அப்படின்றாலும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் தேர்தல்ன்றத வந்து சும்மா ஈஸின்றதெல்லாம் வந்து சும்மா ராகுல் காந்திக்கு வேணா இருக்கலாம்.
மற்றவங்க யாருக்கும் கிடையாது. ஆமா ப்ரோ. நான் அந்த எலெக்ஷன் பஸ் அப்ப வந்து ஒரு 10 டேஸ் ஒர்க்ல இருந்தேன். இன்னைக்கு தான் ஃபுல்லா டியூட்டி ரிலீவ் ஆச்சு. அப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம போலிங்ல பாக்கும்போது போஸ்டல் பேலட் இருக்குல்ல ப்ரோ, அதுல ஒர்க் பண்ணி வச்சுங்களேன். அதுல அவரு ஏரியால ஃபுல்லா வந்து ஒரு கவர் ஆச்சு. ஆனா வெளியில அவுட்டர்ல பாக்குறப்ப சில ஏரியால வந்து கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. அப்படி பாக்குறப்ப நம்ம கரெக்டான ரிசல்ட் சொல்ல முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம பிஜேபி தான் வரும்ன்ற மாதிரி இங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து தெரியல. வந்தா நமக்கு அதான் சந்தோஷம், நம்ம ரிலேட்டிவ் வேற. அப்புறம் ப்ரோ நீங்க நிறைய விஷயம் நீங்க வந்து சொல்லும் போது டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எப்படி ப்ரோ உங்களுக்கு அது மாதிரி டக்குன்னு ஈஸியா வருது அந்த மாதிரி நிறைய விஷயம்? இல்ல ப்ரோ, அது சிம்பிளா சொல்றேன். நீ பேசுறது ஒரு 3-4 மாசம் முன்னாடி கூட இருக்கும். அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த எஜுகேஷன் பேசும்போது வெளிநாட்டுல பேசும்போது இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போற எக்ஸசைஸ் வந்து மூளைக்கு செய்யறது வந்து ஒரு எக்ஸசைஸ், ஜிம்முக்கு செய்யறது சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்க தெரியுமா? அது எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது? நான் எனக்கே சொல்ல வரல, இப்ப டக்குன்னு உங்ககிட்ட எக்ஸாம்பிள் கொடுக்குறப்போ நீங்க நிறைய விஷயத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க தெரியுமா? அது எப்படி உடனே அந்த ஆன் த ஸ்பாட் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது? அது எப்படி உங்களுக்கு கிட்ட வருது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது புரியுது. அது சிம்பிளா சொல்லணும்னா ஆர்குமெண்ட் ஸ்கில் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். பேசி பழகி 3 வருஷமா பேசிட்டே இருக்கோம் இல்லையா? பேசிட்டே இருக்கோம். டக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்கு வந்து இல்லைங்க, நீங்க அதை யோசிக்க மாட்டீங்க. இப்ப எனக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் வந்து பல நாள் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னைக்காவது வந்து நான் கடைசியா உங்க பர்த்டே எப்ப பேசினேன் ப்ரோ? உங்க பர்த்டே போய் வெயிட் பண்ணி அன்னைக்கு எப்படியா ஸ்பீக்கர் வாங்கிட்டு உங்களுக்கு பர்த்டே விஷ் மட்டும் போயிட்டான். அதுக்கப்புறம் நான் அதுக்கு முடியும் 2 வருஷம் 3 வருஷமா ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பர்த்டே முடிஞ்சு ஒரு 10 மாசம் ஆகிப்போச்சு, 6-7 மாசம் ஆகிப்போச்சு. இப்பயும் உங்களை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி நீங்க டெய்லியும் ஏதோ ஒரு விஷயம் யாராவது உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறீங்க. எனக்கு அது இப்பயுமே எனக்கு செம்ம ஸ்ட்ரைக். எப்படி ஒரு சான்ஸே இல்லை, இது டக்குன்னு அந்த எக்ஸாம். எனக்கு 40 வயசு ஆகுதுங்க. நான் சொல்றேன் பாரு, இன்னைக்கு நீங்க கொடுக்குற வேலிடி பாயிண்ட்ஸ் வச்சு மட்டும் தான் நான் எல்லாத்தையும் பேசணுங்க. எப்படி சொல்றது தெரியல. அது நேச்சரா உங்களுக்கு இருக்கு ப்ரோ. சூப்பர். நேச்சரெல்லாம் கிடையாதுங்க. அது கொஞ்சம் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்கு. அது இப்போ ஏதோ ஒரு டக்குன்னு கேட்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு, எல்லாத்தையும் வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. டக்குன்னு சென்னை சவுத் சென்னை கேட்டாங்கன்னா சவுத் சென்னையில முன்னாடி எவ்வளவு பூலா இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. டக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் மீடியா ரொம்ப ஈஸி ஆக்சஸா இருக்கு. இந்த விக்கிபீடியா, யூடியூப் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சதுனால நமக்கு அப்படி அதுவும் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு உடனே வந்து சர்ச் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தோணலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது மட்டும் நீங்க வர வந்து நம்ம உங்களை மாதிரி ஒரு கிரைட்டீரியா ஆள் தான். இன்னைக்கு சாப்பிட்டது நீங்க என்ன சொல்லணும் நாளைக்கு வந்து மறந்து போயிடும். ஆனா அந்த டைம்லயும் நீங்க வந்து இவ்வளவு டேட்டாவோட பேசுறீங்க பாருங்க, அது எனக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் நான் என்னன்னா நான் பல விஷயம் டேட்டா ரிசர்ச் பண்றது. நானும் என் போட்டோ பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசெண்டா மாத்தினேன். ஏன்னா விஜய் ரசிகர் அப்படின்னா ஒரு இதுவா இருக்கலாம், நம்ம போட்டோ வைப்போம், நம்ம விஜய் ரசிகர் இருந்தாலும் பொதுவான விஷயத்த பேசும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டேட்டா அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போவோம். நம்ம ஒரு பிராண்டா குத்தி கூடாதுல்ல, நம்ம எல்லா விஷயம் தெரியணும் போகணும். அப்ப நம்ம வெளியே மோட்டத்தை தெரியும்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு எல்லாத்தையும் பேசுறப்ப ஆமா நீ விஜய் ரசிகன் பேசுறது பதில் இப்ப தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல இதுதானுங்க. நல்ல விஷயம் தாங்க. இண்டிவிஜுவலா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். கண்டிப்பா நான் அவர் ஃபேனை இவர் சப்போர்ட்டர் அவர் சப்போர்ட்டர் அப்படின்னு அவசியமே கிடையாது. அது நல்ல விஷயம் தான், அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமா தான் அது வந்தது. கண்டிப்பா உங்களை நேர்ல பார்க்கறது வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பா வந்து பார்ப்போம் ப்ரோ. கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு மீட்டத்தை தான் வைங்க. கண்டிப்பா உங்களை நேர்ல பார்க்கணும். இதுமாதிரி நீங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க. அது எதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. எனக்கு ரொம்ப அது ஏற்படுத்த பெரிய சந்தோஷம். இல்லைங்க, இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்க, சும்மா வந்து நம்ம வாயில ஸ்பீக்கர் கொடுத்து பேசல, உண்மையா மனசார சொல்றது. என் பேர் வந்து இந்த எனக்கு எல்லாம் அரசியல் பேசிட்டு இருந்தது வந்து பேசவே மாட்டேன். எனக்கு ஆனா மனசுல இருந்து அப்பையில இருந்து இவங்க டிஎம்கியோ இவங்க பிடிக்காது. ஆனா பிஜேபி சேர்த்து பிடிக்கும். ஆனா இருந்தாலும் எப்படி வெளில சொல்றதுன்னு தெரியாது. உங்க ஸ்பேஸ் 2 வருஷம் 3 வருஷம் அந்த அவங்களை ஃபாலோ பண்ணி கேட்க ஆரம்பிச்சு இங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்ல போனா இன்னைக்கு எல்லாம் பாக்குறேன் நீ அவன் பேசவே மாட்டீங்கன்னா இவ்வளவு பேசுறேன்னு. அப்ப எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம நீ கூட இன்ஃபர்மேஷனா மேல சுத்தி பேசுறது மட்டும்தான். இப்ப உங்க ஒரு 2G கோலிமசால் எல்லாம் பேசுறப்ப நிறைய விஷயத்த நம்ம கேதர் பண்றோம். அதுல நீங்க சொல்லும்போது நீங்க வந்து நிறைய விஷயத்த போல்டா நீங்க வந்து அந்த
நான் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ஷா இது பண்றீங்கன்னு. நீங்க ஹார்ஷா எப்ப பேசுறீங்க அப்படின்னா, அவங்ககிட்ட வேலிட் பாயிண்ட் இல்லைன்னு மட்டும் தான் நீங்க ஹார்ஷா பேசி அனுப்பி விடுவீங்க. ஆனா உங்ககிட்ட நீங்க வேலிடா பேசணும்னா, அவன் என்ன பெரிய இது வந்தாலும் நீங்க வந்து இந்த போர்டை பேசுறீங்க பாருங்க, அந்த தைரியம் எல்லாருக்கும் வராதுங்க. உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப், சூப்பருங்க. அதுதாங்க உங்க உங்க தனித்துவமே அதான். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுக்கு மேல பேசினா அப்புறம் நீங்க ஆள் செட் பண்ணி பேசணும்னு சொல்லுவாங்க. ஆமா அதையும் சொல்லுங்க, ஆள் செட் பண்ணி பேசணும் சொல்லுவாங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நான் கேக்குறேங்க. தேங்க்யூ. அது ப்ரோ ஓட் பண்ணீங்களா ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ நான் ஓட் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் போலிங் பர்சன்டேஜ்? இல்லை, அது எல்லாமே கரெக்டான நாளைக்கு தானே வரும். எப்படி 70க்கு மேலே இருக்கும் சேலம்லாம். அதான் இந்த டைம் அஃபிஷியலாக 71.17 போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரியலங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல 50% போனாலும் கூட அண்ணாமலை ஜெயிக்கிறாரு. 80% போனாலும் அண்ணாமலை தான். வேற நீங்க என்ன சொன்னாலும் அண்ணாமலை தான். இது வந்து கான்ஃபிடென்ட்ல பேசலங்க, அது உண்மை பிராக்டிக்கல் ரியாலிட்டி. அங்க இருக்கவங்க எல்லாரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போறது ரெடி ஆயிட்டாங்க. அது இன்னொரு ஆர்கே நகருங்க. அது இன்னொரு ஆர்கே நகர். கோயம்புத்தூர் வந்து இன்னொரு ஆர்கே நகர். அங்க டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ரோலே கிடையாது. இவர் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்றதோ இல்லை ப்ரோ, இன்னைக்கு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நிறைய விசாரித்தேன், என்னையும் நிறையா கேட்டாங்க எதுக்கு போட்டிருக்கேன்னு. இப்போ எல்லாமே கேட்கும்போது பிஜேபிங்கிற ஒரே ஆன்சர் தான் வந்துச்சு. ஈவன் அவங்கெல்லாம் வேறு பார்ட்டியில் இருந்தாலும் ஓட் பண்ணதுன்னா பிஜேபி தான். அது இங்கே நிறைய பேத்துக்கு புரியாதுங்க, அவரோட இம்பேக்ட் என்னன்னு புரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக அவரோட இம்பேக்ட் பெருசாக இருக்குது. பட் கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்கிட்டலாம் வந்து ஒரு திமுககாரரே பேசினாரு, என்னையா கோயம்புத்தூர்ல வந்து டீ கடை வச்சிருக்கவங்க கேட்டா அண்ணாமலான்றான், பொட்டி கடை வச்சிருக்கவங்க கேட்டா அண்ணாமலான்றான். அதான் ப்ரோ, என்ன என்கிட்ட சொன்ன ஒரு திமுககாரங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்றேன். சொன்னா வந்து அவர் சொன்னாரு ஜெயிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னு சொன்னாரு. ஜெயிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னாரு. இதுதானா நான் ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னா. அப்படியா, அப்படிதான் சொல்றானுங்க நம்ம ஆளுங்களா அப்படின்னாரு. அவர் சொன்னது திமுக என்கிட்ட. ஓகே ப்ரோ, 2G ஓட்டு போட்டீங்களா? டூஜி போடாம இருப்பாரா? கண்டிப்பா ஓட்டு போறாரு. பெங்களூர்ல இருக்கான்னு நினைக்கிறாரு. அதான் கோயம்புத்தூர்ல வந்தாரா என்னன்னு தெரியல. டூஜி உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு? பெங்களூரா கோயம்புத்தூரா எங்க இருக்கு? எங்க இருக்கீங்க நீங்க? கோஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தம்பி வந்து அதான் பேசுவாரு. சொல்லுங்க, வேற யாரு? கார்த்தி ப்ரோ, நம்ம வில்லேஜ் வந்து இங்க பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வர ஒரு வில்லேஜ். இங்க ஐ கேன் சி அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் அண்ணாமலை திஸ் டைம். யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியில் மேக்ஸிமம், அதுவும் எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏடிஎம்கே தான். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 65 to 70% போல் ஆகும். மீதி ஒரு 25% டிஎம்கே, மீதி 5% பார்த்தீங்கன்னா அதர் கட்சி வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா ரிலேட்டிவ்ஸில் டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கீங்களே வந்து அண்ணாமலைக்கு போட்டிருக்காங்க. அதுவும் கட்சி சார்ந்த ஓட்டுலாம் மாறி இருக்கு. சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலா. ப்ரோ இது சொன்னது திட்டுறாங்க ப்ரோ. நான் யூசுவலா வந்து இவங்க திட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இவங்க இவனாலும் திட்டலாம், ஓகேவா? எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சொல்றேங்க, எல்லாத்தையும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து நாளைக்கு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன் 100% இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. நான் பேசுறேன் திரும்ப அண்ணாமலை தாங்க ஜெயிக்க போறாரு. அது எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வித்தியாசம் தான் கேள்வி. ப்ரோ எனக்கே நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்தோன்னே எனக்கு நான் கான்ஃபிடென்ட்டாலாம் பேசல, அப்படிலாம் பேச மாட்டேங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க. நான் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுதான் பேசுவேன். நான் வேற ஏதாவது தொகுதிக்கு இந்த மாதிரி விட்டு கொடுத்தானே கிடையாதுல்ல. ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னா அதுக்கு வந்து டிஎம்கேஸ் கதறுவாங்க. கதறது என்ன இருக்கு? இல்லை என்னன்னா 2-3 ஊர்ல பார்த்தேன், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு ப்ராப்பராக நின்று கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளால வழக்கம் போல முட்டு சந்தைக்குள்ள போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறது. இல்லை அது ஓகேங்க, இல்லை அது ஓகே. பட் இந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப நாளாவே கிரியேட் ஆயிடுச்சுங்க. இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. அது அண்ணாமலை கோயம்புத்தூர் நிற்கிறாருன்னு கோயம்புத்தூர்காரங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சும்மா இந்த சோசியல் மீடியால இருக்க பைத்தியக்காரங்க பேசிட்டு இருப்பானுங்க, அதை கண்டுக்கவே கிடையாதுங்க.
இன்னொன்னு என்னன்னா இது ஆக்சுவலா ஏங்க இது மோடி டிரான்ஸ்லேட் ஆகிடும் போட்டா மோடி பட் எப்படி வந்து அடுத்து மோடி தான் பிஎம்ன்றது டிக்ளேர்டோ, கோயம்புத்தூருடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து அண்ணாமலை தான், அதுவும் டிக்ளேர்டு தான் ரெண்டுமே. இவனுக்கு வந்து ராகுல் காந்தி பெர்மிஷன் சொல்ற குரூப்பும் அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்ற குரூப்பும் ஒரே குரூப் தான். ரெண்டுமே லூசு குரூப்பு. அந்த ரெண்டு லூசு பயிலும் ஏதோ வயிற்று போனாங்க, கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ராகுல் காந்தி நார்த்து நாள் நிற்காம இங்கே வந்து வயநாடு நிற்பாரு. அவர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி இவனுக்கு கத்திட்டு இருப்பானுங்க. ஸ்டாலினே சொல்ல மாட்டாரு அவர் பிரைம் மினிஸ்டர், ஆனால் இவனுக்கு சொல்லிட்டு இருப்பானுங்க. இந்த குரூப்பும் அண்ணாமலை சுத்துருவாருன்னு சொல்ற குரூப்பும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து மூளை வளர்ச்சி கம்மியான குரூப்பு. அவனுக்கு கண்டுக்கவே கிடைக்காதீங்க. சரி, அண்ணாமலை யார் ஜெயிப்பா அதுவும் கேட்டா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு. யார் ஜெயிப்பா? அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருங்க அப்படிம்பாருங்க அவனுங்க. சரிரா யாரா ஜெயிப்பா அப்படின்னா அது தெரியாது அப்படிம்பாங்க. டேய் யார்? ஏன்னா அதுவும் தெரியாது இவனுங்களுக்கு. இவனுங்க இந்த பைத்தியக்காரனுக்கு பேசுறதுலாம் வந்து கணக்கு வச்சுக்கலான்னு. நித்யா நீங்க எந்த ஊருங்க? பல்லடத்துல? நம்ம வாவிப்பாளையம்ங்க. ஓகே ஓகே. கேத்தனூர் பக்கம். தெரியும் தெரியும் தெரியும். ஒரு ஜோதி என்ன ஊர் பக்கம் நினைக்கிறேன். ஓகே. இல்லைங்க, நான் ஆக்சுவலாக முதல்ல இருந்தே வெளியே தான் இருந்தேன். இப்போ ஒர்க்கிங்லாம் பெங்களூர் தான், ஆனால் இங்கேருந்தே ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே ப்ரோ ஓகே. இல்லைங்க, ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த டைம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் நிறையவே ஓட் சொல்லுவோம் யூஸ்வலாகவே. ஸோ இந்த டைம்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபிக்கு. அதுவும் அதான் ஒரே ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் தான் பயங்கரமாக. இது திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து எல்லாம் சங்கிங்கெல்லாம் இறக்கி விட்டு கார்த்தி வந்து திரும்ப அதை பேசலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதை விட்டுருக்கேன். இந்த பைத்தியக்காரனுக்கு புரியாது. இவங்க பைத்தியக்காரன் கிரவுண்ட்ல இல்லைங்க. இல்ல அவங்க 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி பார்த்துக்கிட்டோம். அது நடக்கும் பாருங்க. அதாவது வந்து சொல்றேன், கடைசியா ஈவினிங் ஆக்ட் பண்ணிட்டு இவங்க கார போறானுங்க, அழுவு போறானுங்க, ஒப்ப இறைக்க போறானுங்க. அதை விட்டுருங்க. அதை நடக்கும் போது ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவோம். அவ்வளவுதான். டூஜி சொல்லுங்க, ஓட்டு போட்டீங்களா இல்ல எங்க இருக்கீங்க? தெரியல எங்க இருக்காருன்னு. ஸ்மைலி மட்டும் போட்டிருக்காரு. ஸ்பீக்கர்ல இல்ல கீழ வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் ப்ரோ, சவுத் சென்னையில் போட்டு போட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. காலைல ஃபர்ஸ்டாகவே போய் நின்று போட்டேன். பட் ஆனால் லைக் ஏகே இருந்தாரா? ஏகே நான் வேற பூத்து ப்ரோ. பட் ஆனால் லைக் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே காலையில் அவ்வளோ ஆக்டிவாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க லைனில். பட் உள்ளே போகிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டானுங்க ப்ரோ. 1 மணி நேரத்தில் வெறும் 20 இல்லை 30 ஓட்டு தான் மொத்தமாகவே போல இருந்திருக்கும். இவங்க வேணும்னே ஸ்லோ பண்ணுறானுங்களா வரவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு இல்லை என்னன்னு தெரில. பட் ஆனால் லைக் ரொம்ப சிரமப்பட்டு தான் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் என்ன ஸ்லோ ஆக்குறது அதெல்லாம் வந்து சும்மா வந்து இதை குற்றச்சாட்டை வைக்கணும்னு வைக்கக்கூடாது. இந்த வேலை வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்க்குற வேலை தான், டெய்லி பார்க்குற வேலை கிடையாது இல்லையா? டெய்லி வந்து மளிகை கடையில் வந்து பொட்டலக்கட்டில் வேலை இல்லை. அவங்களுக்குமே தெரியாதுங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் இருக்கும், 1 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் அங்கே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். பிரச்சனையே கிடையாது. சில இடங்களில் மிஷின் சரியாக ஒர்க் ஆகாது. கிட்டத்தட்ட 3000 பூத்துக்கு மேலே இருக்குல்ல தமிழ்நாட்டில். போது சில இடங்கள்ல அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். இதுக்கே எப்படி சொல்கிறானுங்க இவனுங்க வந்து எங்கள் அண்ணன் சீமானா சொல்கிற மாதிரி துண்டு சீட்டை கொண்டு வா, ஓட்டு சீட்டை கொண்டு வான்னு சொல்கிறேன். ஓட்டு சீட்லாம் கொண்டு வந்து என்னைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்கிறது? அவன் 4 குத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? 4 குத்துக்கு சீல் வச்சுட்டு போனா அதையே என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பயுமே வயசானவங்க பேச்செல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க சொன்னாங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப 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 டெக்னிக்கலா வந்து மாறிடுச்சுங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து போனீங்க, ஓட்டு போட்டீங்க, வந்தீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பூத் கமிட்டிக்கெல்லாம் பெருசாலாம் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையே கிடையாது பூத் கமிட்டியா. நான் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணேன், நேராக போனேன், பூத்துக்குள்ளே போனேன், இந்த நம்பரை காட்டினேன், அந்த நம்பரை காட்டினா இந்த டோருங்க, இதில் போயிட்டு இந்த இடத்துல போய் ஓட்டு போடுங்க, நாங்கள் போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். சொல்ல போனால் அந்த பூத் கமிட்டிக்கெலாம் வேலை இருக்காது போல இருக்கு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இங்கிலீஷ்லாம்.
ஏன் ப்ரோ உங்களுக்கு ஆள் இல்லையா? ஆமா தெரியலையே. ஆ ப்ரோ சொல்லுங்க திருநெல்வேலில இருந்து பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, நீங்க சென்னை அபார்ட்மெண்ட் பத்தி பேசுனீங்க. சவுத் அண்ட் சென்ட்ரல் சென்னையில பிரச்சனை டைரக்டா தாமரை சிம்பிள் தான். இப்போ நாங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டியூன்சில வருவோம். நிறைய பேர் அபார்ட்மெண்ட் இருந்து போனாங்க. அங்க நிறைய பேருக்கு தெரியாது அலைன்ஸ் நிக்கிறதுன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஆமா நிறைய சைட் பேருக்கு வைக்கணும்னு தெரியாது. தெரியாது. சைக்கிள் வந்து நிறைய ஆ பேர் வந்து வருத்தப்பட்டாங்க தாமரைலன்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கே வந்து ஆமா, நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணில் தெரியாத சிம்பிள் போட்டாங்க. ஒருத்தன கோவப்பட்டான். நான் போடுற ஓட்டு தாமரைக்கு தான் போடணும், அண்ணாமலைக்கு தான் போடணும். இல்ல தம்பி அந்த இடத்துல தாமரை கிடையாது சைக்கிள். ஏன் சைக்கிள் வைங்க தாமரை வைங்க, ரெண்டு சின்ன வைக்கிறது தானே, ஏன் வைக்க மாட்டேறானுங்க? வேண்டி இப்படி பண்றானுங்களா எலெக்ஷன் கமிஷன்ல? இல்லை கோவலாம் படாத, கூட்டணி கட்சி அங்கே தாமரை நிற்காது. அப்படியா ப்ரோ, ஓகே அப்படின்ட்டான். அவன் டென்ஷன் ஆகிட்டான். எலெக்ஷன் கமிஷன் அப்படி பண்ணிட்டாங்க, தாமரை வந்து அங்கே வைக்கலன்ற அளவுக்கு போட்டான். அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வந்து ஆமா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தாமரை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டது நிறைய பேர் பண்ணாங்க. ஆமா ப்ரோ கார்த்திக் ப்ரோ, யாருக்குமே டிஎம்கே போகணுன்ற விருப்பம் கிடையாது. பட் நேரா கண்ணில் தெரியுது நோன் சிம்பிள்ஸ் 2 லீவ்ஸ் அண்ட் இதுதான் சைக்கிள் யாருக்குமே தெரியல அங்க. ஏன் அந்த டியூ சூப்பைலங்களும் 3 தொகுதி எதுக்கு வாங்கினான்னு தெரியல. இது சும்மா இந்த கூட்டணி கட்சியான்னு தமிழ் மாநில அரசு இவங்க ஏன் சேர்த்துனானுங்கன்னு தெரியலங்க. இவங்கெல்லாம் கழட்டி விட்டு எல்லாம் டெட் வெயிட்டுங்க. கார்த்திக் ப்ரோ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்றுங்களால. இன்னொன்று அண்ணாமலை இம்பாக்ட் இங்கே பொள்ளாச்சி சைடு எப்படி இருக்கும் ப்ரோ? அந்த கேண்டிடேட்டும் ரொம்ப நல்லா இருக்காரு, அவன் பேசுறதெல்லாம் சூப்பரா இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ்? எல்லா தொகுதியிலும் ஓட்டு விடுவோம். அது கேண்டிடேட் அதுதான் ஓட்டு போடுவாங்க. இம்பேக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பா இருக்கும், ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஓட் ஷேர் வரும் ப்ரோ. ஆக்சுவலி நேட்டிவ் பொள்ளாச்சி தான், எங்க ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. டிஎம்சிலாம் எதுக்கு 3 தொகுதி நின்னானுங்கன்னு தெரியல, வெட்டியா வேலை வெட்டி இல்லாமல் நின்னானுங்க. பொள்ளாச்சியில் ஆனால் ஓட் ஷேர் நல்லாவே வரும் ப்ரோ, க்ளோஸாக வரும். பட் ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, டாமினேஷன் இருக்கும். அண்ட் எல்லா சர்வேலையும் வெள்ளூரும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. யாராவது வெள்ளூர்ல இருந்திருக்காங்களா? ஏசி சண்முகம் சான்ஸ் இருக்கா இந்த வாட்டி? நிறைய சர்வே டாஸ் அப் தான் சொன்னாங்க வெள்ளூர். கார்த்திக் ப்ரோ, வேலூர் சான்ஸ் இருக்குங்க. சொல்லுங்க சங்கர். வணக்கம் ப்ரோ, திருநெல்வேலி ப்ரோ. அன்னைக்கு பேசணும்ல. சொல்லுங்க. ஓடி 50 ஓட்டை மாத்திட்டேன் ப்ரோ. அணைச்சி தோக்கடிச்சிட்டீங்களா? கடை வச்சிருக்கேன், கடையை லீவ் போட்டு வேலை பார்த்துருக்கேன் ப்ரோ. உங்க பேச கேட்டு மாசு நினைச்சு தோக்கடிச்சிட்டீங்க. 50 ஓட்லயே ப்ரோ தோப்பாரு தெரியலையே, அதான் சொல்றேன். நான் சொல்றேன் ப்ரோ, கடையை லீவ் போட்டு இன்னைக்குதான் வேலை. சரி ஓகே. 50 ஓட்டு யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? யாருக்கோ ப்ரோ மைக்குக்கு போட சொல்லியிருக்கேன், யானைக்கு போட சொல்லிட்டேன். யானை மேல தாமரை இருக்குன்னு. சரி, யானை யார் கட்சி தெரியுமா? தெரியும், மாயாவதி அம்மா கட்சி. மாயாவதி யார் தெரியுமா? யாரு தெரியல, சொல்லுங்க. நீ எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமலா? நீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ அண்ணாச்சி தோக்கடிச்சிட்டீங்க நினைச்சிய தானே திருநெல்வேலியில? நீங்க நேத்து எவ்வளவு கான்பிடன்ட் பேசுனீங்க, ரொம்ப டல்லா பேசுறீங்க. எனக்கு போலாயிட்டுனா நேரம் பேசுறது கேட்கலையா? எனக்கு டல்லே எனக்கு டல்லும் கிடையாது, கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், நைனர் தான் அங்க ஜெயிக்க போறாரு. நீங்க ஒத்துக்க போறதில்ல. நீங்க வந்து ஓட்டை மாத்திட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு வந்து ஆனந்தப்படுத்துறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ப்ரோ 50 ஓட்டு மாத்திட்டீங்களா ரொம்ப டல்லா பேசிட்டு இருக்கீங்களா? அப்படியா? சரி ஓகே. நீ உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க ப்ரோ. என்ன இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தோணும், நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்கல்ல. அவர் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாரு, இவர் 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாரு, 400 சீட்டு ஜெயிச்சிருவோம். என்ன நீங்க கடவுளா? சரி நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க 2014 சரி வந்தாரு, 2019 வந்தாரு, அப்ப 2004 2009 ஏன் எடுத்து பேசவே மாட்டேங்க? ஏங்க நான் சொல்றது இப்ப இது நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் சொன்னது நடக்குதுன்னா எது நடக்கும் நீங்க சொல்லுங்க.
அங்க ராபர்ட் ப்ரூஸ் ஜெயிப்பாருன்றீங்களா? ஓகே, நீங்க சொன்னா ஓகே. நான் அதாவது உங்களுக்கு ஒரு கோலே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கோலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குருட்டு இந்த சொன்னீங்க. உங்களுக்கு என்ன கோல் இருக்கு சொல்லுங்களேன். நாங்க மணிப்பூர் மாதிரி எல்லா மாநிலத்தையும் மாத்தணும் கோலா? அப்படிலாம் எங்க மத்த ஸ்டேட்ல 18 ஸ்டேட்ல அந்த கோல் தானே, ஆட்சி பண்றாங்கல்ல. ஏன்னா அந்த மணிப்பூர் கோல் மாதிரி தானே. என்ன பண்றாங்க? மணிப்பூர் மாதிரி என்ன பண்றாங்க சொல்லுங்க. அதான் 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 அந்த அந்த மாதிரி ஒரு கோல் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரிலாம். மாதிரி ஒரு கோல் உங்களுக்கு மணிப்பூரை பத்தியே தெரியாது ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, எங்களுக்கு கோலே இல்லன்னு. ஆமா, உங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்ல கிடையாது. உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? அப்போ நாளைக்கு கில்லி படம் ரிலீஸ் ஆகுது, பாருங்க. அவ்வளவுதான். வேற என்ன உங்களுக்கு என்ன கோல் இருக்கு? அதுதான். அதை தாண்டி என்ன இருக்கு? இங்க கில்லிக்கு ஃபயர் விடணும், அவ்வளவுதானே இருக்கு. அதை மட்டும் பண்ணுங்க. கில்லிக்கு நாங்க ஃபயர் விடுவோம். 2026 எங்க தலைவர் ஃபயர் விடுவோம். அதுதாங்க, அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும் மணிப்பூர் பத்தி? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு எது தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினாரு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோபாலகிருஷ்ணன் போய் கோபாலகிருஷ்ணன் வந்து பேசினாரு. என்கிட்ட வாங்க. கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. நீங்க உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் உருட்டு, இத வச்சு சம்பாதிக்காரு. இதை தவிர வேற என்ன தெரியும்? வேற இல்ல இத வச்சு சம்பாதிக்காரு. நீங்க ஏன் வந்து பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படிதான் பேசுவோம். அரசியல்லாம் பேசதான் செய்வோம். சரி, ஓகே. நான் சம்பாதிக்கிறேன். யார் காசு கொடுத்தா எனக்கு? யார் காசு கொடுத்தா? துணிவு வாரிசப்ப வாரிசு தான் அதிக கலெக்ஷன் சொன்னேன். யார் காசு கொடுத்தா? வாரிசு காசு. அது உண்மையதான் சொல்லுது. இப்ப பொய் சொல்லும் போது நாங்க உள்ள வரோம். இல்ல, ஓகே. லியோட கலெக்ஷன் அதிகமா சொல்லுங்க. யார் காசு கொடுத்தா? இப்ப துணிவு வாரிசு வரும்போது, துணிவு வாரிசு வரும்போது ரிசல்ட்டுக்கு இறங்க முன்னாடி சொல்லிட்டீங்களா வாரிசு ஜெயிக்கணும்னு? இறங்கி வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்க. இப்ப எலெக்ஷன் நடக்குன்னா ரிசல்ட் வந்த அப்புறம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி 400 இடம் 300 இடம் எப்படி வரும்? வரதுக்கு முன்னாடி சொன்னேன் வாரிசு ஜெயிக்கணும். நீங்க அப்படிதான் அன்னைக்கும் சொன்னீங்க. 2014 மோடி வந்து இலவச அரிசி கொடுத்தாருன்னு. அதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லைங்க. இங்க 2001 இருந்து இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கு. 1 ரூபாய்க்கு அரிசி 2006 இருந்து இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்கு. இலவச அரிசி கொடுத்தீங்க? 1 ரூபாய்க்கு கொடுத்தீங்க? ஆமா, 2006 இருந்து இலவச அரிசி தானே. 1 ரூபாய்க்கு தாங்க கொடுத்தீங்க காசு வாங்க. ஆமா, 2014 அதே இலவச அரிசி தானே. இலவசத்துக்கும் காசுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏங்க அதுக்கு முன்னாடி நீங்க 33 ரூபா மானியம் கொடுத்து சொல்றீங்களா? அப்போ அது ஆமா கரெக்டா தானே. அப்ப 2006 யாருங்க கொடுத்தா? பண்றதே திருப்பி பேருக்குங்க அரசாங்கம் கிடையாங்க. பண்ணது புதுசா ஏதாவது பண்ணீங்களாங்க? இந்த 10 வருஷம் ஆட்சி அமைச்சலங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. 10 வருஷம் நீங்க இருக்கீங்களாங்க? இதுக்கெல்லாம் எத்தனையோ டைம் கிளாஸ் எடுத்தாச்சு. எத்தனைங்க சொன்னீங்க? எவனா பேச திறவனா வச்சுக்கிட்டு நாங்க இது செஞ்சோம் அதை செஞ்சோம் கேட்டா நாங்க பாத்ரூம் கட்டணும். கோபாலகிருஷ்ணன் ஒரு திருப்பி சொன்னாருங்க. கேட்க ஒரே நிமிஷம் சொல்றேன். அவர் என்னன்னா இங்க வந்து ஐடி கம்பெனிக்கு பணம் கட்டாங்களாம், குஜராத்ல வந்து கேட்கலையா. ஏங்க இதே குஜராத்துக்கு 30 வருஷம் ஆண்ட ஒரே நிமிஷம் நான் பேசிடுறேன். 30 வருஷம் ஆண்டதுல அமெரிக்க அதிபர் வரும்போது எப்படி நீங்க செவரு கட்டி மறைச்சீங்க எங்களுக்கு தெரியுங்க. தமிழ்நாட்டுல சீன அதிபர் வந்தாருங்க, ஒண்ணுமே கட்டலங்க, அப்படியே வந்துட்டு போனாங்க. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குலாம் வரல, பாண்டிச்சேரிக்கு வந்தாரு. பாண்டிச்சேரிக்கு வந்து எதுவுமே செய்யலைங்க. ஏங்க நீங்க செவரு கட்டி மறைச்சீங்க? ரேஷன் வேஸ்ட் வச்சு மறைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து பஜ்ஜிக்கடை போடுங்க கோபாலகிருஷ்ணன். நீங்க வந்து ஐடி கம்பெனி அமைச்சு கொடுங்க. ரெட்டி கடை போடல வாங்க 2 பேரும் சேர்ந்து. நான் இப்ப பேசுறேங்க, பதில் பேசுங்க. அப்புறம் நான் என்ன பதில் பேசாம பாடிட்டே இருக்கேன். நீங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க பஜ்ஜி கடைலாங்க போடணும். ஏங்க ஐடி கம்பெனியா இருக்கீங்க? வாங்க ஐடி கம்பெனி நான் எங்க வச்சேன்? ஏதோ ஒன்று வளருங்க. நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு ஒரு நாள் அங்க வந்து ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அங்க போனாங்களா? சொல்லவே இல்ல. யாரோ பேசுறது போட்டு நான் பேசுறேன் பேசுங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு ப்ரோ, உண்மையாவே சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் நாங்க ஜாலியா இருக்குங்க. நாங்க வச்சு குத்தி இருக்கோங்க, நல்லா வச்சு குத்தி இருக்கோங்க தமிழ்நாட்டுல. ஐயோ பயங்கரமா குத்திருக்கீங்க. ஐயோ எல்லாம் கதறி கடி சாவ போறாங்க. யார் சாவ போறா? பாரோ இல்ல எங்க ஜூன் 3க்கு அப்புறம் அரசியலே பேச மாட்டேன்னு. நம்ம வேலை என்ன? நாளைக்கு போனோமா கில்லிக்கு ஃபயர் விட்டோமா, நம்ம வேலை. அதை பண்ணுங்க. அதுல எங்களுக்கு தேவை. நாங்க உலக அரசியலும் பேசுவோம், இந்திய அரசியலும் பேசுவோம், தமிழ்நாட்டு அரசியலும் பேசுவோம். பதில் கிடையாது உங்களுக்கு. கில்லிக்கு ஏன் கில்லிக்கு நீங்க போஸ்டே போட மாட்டீங்களா? அப்ப போஸ்ட் போட்டலாம் நீங்க. நான் ஏன் அழிக்கணும்? அப்புறம் என்ன? அப்ப நான் ஏங்க ஃபயர் நீங்க சொல்றீங்க?
விடுங்கன்னு தாங்க சொல்றேன். நான் விட வேணாம்னு கில்லிக்கும் சொல்லியங்க. விடுவேங்க. விடுங்கன்னு தாங்க நான் ஒரே சொல்றேன். நிமிஷம். விட வேணாம்னு சொல்லியே நான் நானு. கில்லிக்கும் பயிர் விடுவேன், மங்காத்தாக்கும் பயிர் விடுவேங்க. விடுங்க ஏங்க, உங்களை ஃபயர் விடுங்கன்னு தாங்க சொல்றேன். விட வேணாம்னு சொன்னேன். விட வேணாம்னு சொன்னாதான் நீங்க கேள்வி கேட்கணும். நாங்க ராகுல் காந்திக்கும் பயிர் விடுவோங்க. ஏங்க, நீங்க ராகுல் காந்தி கொடுங்க, சோனியா காந்தி கொடுங்க, செத்து போன ராஜீவ் காந்தி கொடுங்க, நேரு கொடுங்க, யாருங்க உங்களை கேட்டா விடுங்கன்னு தான் சொல்றேன். யாரு விட வேணாம்னு நீங்க தோக்க போறதுக்கு பயிர் விடும்போது நாங்க ஜெயிக்க போறதுக்கு பயிர் விட்டா என்னங்க தப்பு? தாராளமா விடுங்க, தாராளமா விடுங்க. யார் வேணாமா? உங்களை யாரும் கேள்வி கேட்டாங்களா? நீங்க யாராவது நீங்க கேள்வி கேட்டாங்களா? ஆமா, நீங்க கேட்டு இருக்கீங்களா? நான் என்ன கேட்டேன்? தோக்கடிச்சிட்டீங்களா? ஓகே, சந்தோஷம், அப்படிதான் நான் சொன்னேன். அப்படிலாம் சொல்லவே இல்லை. இப்ப ஏன்ட்ட சொல்றீங்க? மித்த நாள்ல பேசும்போது எப்படி சொல்றீங்க? எப்படி பேசுறீங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நாங்க 400 பிளஸ். என்ன கடவுளா நீங்க? 400 பிளஸ் தான். ஆமா, கடவுளா நீங்க? என்ன கடவுள்லாம் ஒண்ணும் கிடையாது. 400 பிளஸ் ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். ஜெயிக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 400 பிளஸ் ஜெயிக்கலன்னா 400 பிளஸ் ஜெயிக்கணும்னா 450 சீட்ல நிக்கிறாங்க, அதனால 400 பிளஸ் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? 400 பிளஸ் ஜெயிக்கணும்னா ஜெயிப்பாங்க, நிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கலன்னா நீங்க கடவுளா நீங்க? இல்ல அவ்வளவு 1 கோடி 100 கோடி எல்லாத்துக்கும் ஓட்டு நீங்க போட போறீங்களா? உங்க தொகுதியிலேயே பிஜேபி வர மாட்டாங்க. உங்க தொகுதி சேலத்துல பிஜேபி வருதாங்க. மக்கள் தானங்க ஓட்டு போட போறாங்க. மக்கள் தானங்க ஓட்டு போட போறாங்க. அப்புறம் என்ன பேச போட்டு நாங்க 400 300 250 220 நாங்க தான் ஆட்சி அமைப்போம். 2004 ட்ராக் எடுத்துப்பாங்க, 2009 எடுத்து பாருங்க. 2004 ஏக்கிங்க தோத்துனீங்க பிஜேபி கவர்மெண்ட். சிறுமப்படுத்தி பேசாதீங்க. 400 200 300 பேசாதீங்க. 400 ப்ரோ. உங்களுக்கு என்ன ப்ரோ? 4 பக்கத்துல 2 0. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏதோ மாத்திக்கிட்டு ஏதோ பேசுறோமா? எலெக்ஷன் ஆரம்பிச்சோமா? இல்ல 400 தான். இந்த வந்தாச்சு டாக்டர் கக்கூஸ் ப்ரோ லைன்ல வராரு. ஏதாவது மாத்திக்கிட்டு பேசுறோமா? டாக்டர் கக்கூஸ்க்கு சங்கர் சொல்லுங்க. நீங்க எத்தனை ஓட்டு மாத்தினேன்னு சொன்னீங்க ப்ரோ? அவர் எல்லா பட்டனையும் அமுத்திட்டு இருக்காரு இன்னைக்கு. அதான் எத்தனை ஓட்டு மாத்தினாலும் இவிஎம் எங்க கண்ட்ரோல்ல தான். நாங்க திருப்பி எங்களையே மாத்திக்குவோம். நீங்க கலந்துங்க தனியா. கண்ட்ரோல்ல கடவுளும் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. நீங்க கும்பிடுறதுல ராமர் அவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு தெரியும் யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும். எங்களுக்கும் தெரியும். நீங்க பேசுற நக்கல் நையாண்டிலாம். ஏன் ப்ரோ இருமுறீங்க? இருமுலாம் அப்படிதான் இருமுவா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு உருட்டும் போது எங்களுக்கு எல்லாம் உருட்ட தெரியாதா? இல்ல பெரட்ட தெரியாதா? டாக்டர் கக்கூஸ் என்ன நீங்க உருட்டுனது பெரட்டதெல்லாம் தூக்கிட்டு போகும்போது டாக்டர் கக்கூஸ் நல்லா பேசுறீங்களே. இல்ல நீங்க வந்து இப்படி பேசுங்க. அப்ப நான் ஏதாவது பேசிடுவேன். பயங்கரமா கலாய்க்கிறாரு. நாங்க ஏன் அலப்புறோம் சொல்லுங்க. நாங்க ஏன் அலப்புறோம்? மொரட்டத்தனமா கலாய்க்கிறேன் டாக்டர். ஒரு நிமிஷம், நீங்க சொன்னீங்கல்ல வேர்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தேவையில்ல பிரச்சனை வரும். யோசிச்சீங்க நீங்க? எல்லாரும் கக்கூஸ் போதான் போகுது. இல்ல 12 கட்டி கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு நான் கலாய்ங்க. ஐயோ முடியலங்க, வயிறு வலி. உங்களுக்கு கலாய்க்க இல்லாம ஜால்ரா போட ஆள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஜால்ரா போட்டே வந்து நின்றுதா சேரா டாக்டர். ஐயோ வயிறு கலாய் கலாய்க்கிறாரு. வெறியாய் எல்லாத்தையும் கடிச்சிட போறாரு ப்ரோ. நாங்க வெறியாய் அவங்க வாய்ஸே தெரியல. உங்க தலைவரே சொல்லிட்டாரு 1 லட்சம் ஓட்டு காணும்ட்டு. எங்க காணும்? எங்க ஐயா காணும் 1 லட்சம் ஓட்டு? இப்போ உட்காந்து இவிஎம்ல உட்காந்து போட்டுருவோம்ல. அதுதான் சொல்றேன். இவிஎம்ல நீங்க உட்காந்து போடுங்க. இப்படிதான் போட்டியோ எஸ்பி எங்க வாரில கொண்டு அடிச்சு கடைசியில வெளியே வரப்போது தெரிஞ்சுது. உள்ள ஒருத்தருக்கா ரொம்ப தலைகண குதிச்சு ஆடாங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அப்படிதான் ஆடுவோம். அழிஞ்சிருவீங்க சீக்கிரம். ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாருங்க. உங்களால எங்க தொட கூட முடியாதுங்க. ஏன் தொட முடியாது? நீங்க கடவுளா? நீங்க என்ன கடவுளா? தொட முடியாது. இல்ல செந்தில் பாலாஜி மாம்சி இப்படிதான் தொட்டாரு. என்ன ஆச்சு பாத்தீங்களா? 10 மாசமா காக்கருக்கு கூட ஆள் இல்லாம உள்ள பாஸ். நீங்களா செந்தில் பாலாஜி? அது ஏதோ ஒரு கட்சி. உங்க அத்வானி என்ன எங்களுக்கு தெரியும். உங்க அத்வானி நீங்க எப்படி மதிச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். அதோட தாண்டி ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அதாவது அந்த காலத்துல தாத்தா செஞ்ச பேரனுக்கு
இந்த காலத்துல அவன் செஞ்சு அவனே அனுபவிச்சுட்டு போகணும். அதான் செந்தில் உங்க பாலாஜி உள்ள மோடி இருக்காரு. பிரதமர் என்ன அனுபவிக்காரு நீங்க மட்டும் பாருங்க. இல்ல அதான் செந்தில் பாலாஜி உள்ள நீங்க இருக்காரு பாருங்க. 10 கரெக்டா வருஷத்துல சொன்னதுல சொல்லிருக்கீங்க. சாதனை எதுவுமே சொல்லல. கேட்டா நாங்க அதை செஞ்சோம். இல்ல ப்ரோ உங்க குரல்ல ஒரு கதறல் தன்மை கேக்குதுங்க. அந்த ஆள் ஜாலியா நான் இருக்காரு ப்ரோ. ஏன் கதற போறேன் சொல்லுங்க. அதை நான் பார்த்து உங்களுக்கு ஏன்னா என்ன கதறவே குரல் இல்லையா? ஜாலியா பேசுற மாதிரி தெரியலையே. சிரிக்கட்டுமா? திருநெல்வேலியில 900 தோப்பார் சிரிக்கட்டுமா? இல்ல நீங்க கதறுங்க, சிரிக்காதீங்க. ஒரு மாதிரி இருக்குது. கதறலே நல்லா இருக்கு. கதறுங்க. ஏன்னா சர்க்கஸ் கோமாளி பேர் பண்ணிருக்கீங்க. நாங்க சர்க்கஸ் கோமாளியா? நீங்க ட்விட்டர் கோமாளியா? டென்ஷன் ஆயிட்டா இருக்காரு. கேக்குறவங்களுக்கு தெரியும். நான் ஏங்க டென்ஷன் ஆக போறேன்? உங்களுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி டெய்லி வந்து நல்ல சோப் போடுதீங்க, நல்ல பவுடர் போடுவீங்க, நான் நல்ல டாக்டர் கக்கூஸ் வந்து இது பண்ணுதாரு. உங்களை மாதிரி யாராவது வரதாங்க பெரிய மனசு இருக்கவங்க யாராவது வந்தாதான் எனக்கு ஆள்லாம் செட் பண்ண. நீங்க தான் மைக்கே கொடுக்க மாட்டீங்கல. நான் இன்னைக்கு ஐயப்பன் ப்ரோக்கு மட்டும் ஒரு 10 மைக் ப்ரோ கொடுத்துருக்கேன். உங்களை மாதிரி யாராவது வந்து அப்பப்ப ப்ரோ இப்ப அரசியல் பேசும். இப்ப என்னையும் உங்களையும் பேச விட்டு அரசியல் பேசணும். இப்ப உங்களையும் என்னையும் விட்டுட்டு அரசியல் பேசணும். நீங்க வந்து மோடியை ஹேட் பண்றதுக்கு காரணம் ஹார்பிக்ல டாக்ஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. நீங்க அறிவால எங்க குஸ்லாம் கழுவ முடியறது இல்லை இப்போ. அதனாலதான் கதறீங்க. கரெக்டா? எங்க அறிவாலயமா? நான் எங்க போறேன்? நீங்க போய் கழுவிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. ஏன் இன்மணிக்கு போய் கழுவிட்டு வந்தீங்களா? இப்பதான் போய் கழுவிட்டு வந்தாலும் வந்துருவீங்க. எங்க எப்படியாவது கோயம்புத்தூர்ல ஜெயிவீங்க, நான் இன்மணிக்கு கக்கூஸ் பண்ணி விடுறேன்னு போய் சொல்லிட்டு வந்துருப்பீங்க. செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. ஐயோ இன்மணிக்கு கழுவிட்டு வந்துருக்கீங்க. கை வாட எங்க வர வருது? கலை மாஸ்டருங்க அவரு. நீங்க கலாய்க்கும் போது நாங்களா கலாய்க்க கூடாதா? பயங்கரமா கலாய்க்கிறாருங்க. இன்மணிக்கு கழுவிட்டு வந்தீங்களா கோயம்புத்தூர் ஜெயிக்குவீங்கன்ட்டு? வாயை திறந்தாலே கலாய்க்கிறாரு. ஐயோ சாமி. அரசியல் பேசும். நீங்க கலாய்க்காம நானும் கலாய்க்காம அரசியல் பேசும். வாயை திறந்தாலும் கலாய்க்கிறீங்க. பயங்கரமா கலாய்க்கிறீங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி காங்கிரஸ், திமுக, டிவிக்கான எல்லாத்துக்கும் லைக் போட்டு வச்சுக்கிறீங்க. கருமத்தா புரியல. உங்களுக்கு வயசு என்னாச்சு? இதே 2009 நீங்க செத்து போயிட்டீங்களா? காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது நாட்டுல இருந்தீங்க. ஏன் 2024 காங்கிரஸ் வந்தோடனே போயிருங்களா? 2009 செத்து 2009 இல்ல அவர் சொல்றாருல லைக் போட்டா. நான் கார்த்திக் வர்மாக்கு லைக் போட்டிருக்கேன். இல்ல இப்ப என்ன நீங்க செத்து போயிட்டீங்களா? நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன காங்கிரஸ் லைக் போட்டா? ஏங்க ஒரே நிமிஷம், பிஜேபி ஓன் அபிஷியலும் எடுத்து பாருங்க. வேற ஏதாவது வச்சுக்காதீங்க. இது டாக்டர் கக்கூஸ் என்ன சொல்லுங்க. ஏங்க அதை விடுங்க. எங்க அண்ணா சின்னங்க ஜெயிச்சிருவாருன்றாங்க எல்லாரும். யாருங்க அண்ணா ஜெயிச்சிருவாருன்றாங்களா? யாருங்க சொன்னா? நீங்க வந்து எல்லாருமே சொல்றாங்க. அண்ணாச்சி சொல்ல சொல்லுங்க முதல்ல. அண்ணாச்சி அப்படியே ஜெயிச்சாலும் அடுத்த 2 மாசத்துல ஏடிஎம் போய் இணைஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கதறுவீங்க, நாங்க குண்டா கடை எம்பிங்க. அவர் நிக்கிறது தாமரையில ஏடிஎம்கே போய் எப்படி அணைவாரு? ஒரே நிமிஷம், மேல காங்கிரஸ் 2 மாசத்துல அவர் போய் ஏடிஎம்கே நினைச்சிருக்காங்க. அவருக்கு அவர் ஏடிஎம்கே நினைச்சா உங்களுக்கு பை எலெக்ஷன் வரும், திரும்ப காசு வரும். ஒன்னும் பிரச்சனை. எங்களுக்கு காசே வேண்டாங்க. உங்களை மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்க. போட்டா 200 ரூபாய் ரோட்ல போட்டா 4 நாள் பறந்து தேடுவீங்க. நீங்க யாரு? அது உங்களே மாதிரி ஆளுங்க. நீங்க ஏதாவது வீட்டுல ஏதாவது காசு இல்லாம இருப்பீங்க. என் வீட்டுல நிறைய காசு இருக்குங்க. அதை விடுங்க, அதை விடுங்க. உங்க வீட்டுல காசு இல்லாம இருக்கும், நாளைக்கு சாப்பாடு வழி இல்லாம இருக்குங்க. அக்கா 200 ரூபாய்க்கு தேடுவீங்க. டாக்டர் அதை விடுங்க, அதை விடுங்க. ஆடுங்க 1 லட்சம் ஓட்டுக்கு ஆணுமா அவங்க தலைவர் சொல்றாரு. அதை விடுங்க டாக்டர் அதை விடுங்க டாக்டர். இல்லங்க என்னங்க அண்ணாச்சி ஜெயிச்சிருவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன காரணம்? யாருங்க சொன்னா? அண்ணாச்சி சொல்ல சொல்லுங்க முதல்ல. சரி யார் ஜெயிப்பா? நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க தான் திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி கிடையாதுல. அப்ப அண்ணாச்சி ஜெயிச்சிருவாங்க உங்களுக்கு யாருங்க சொன்னா? எல்லாரும் அதான் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் யாருங்க சொன்னா? கடவுள் சொன்னாங்க. எனக்கு திருநெல்வேலியில ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 5 பேர் அதான் சொன்னாங்க. மைக் கொடுங்க, கூப்பிட்டாங்க. ஏங்க தந்தி டிவில சொன்னாங்க. தந்தி டிவிலே அதான் சொன்னாங்க. தந்தி டிவில 1% கம்மியா கொடுத்தாங்க. தந்தி டிவில 1% கம்மியா கொடுத்தாங்க. உண்மையை பேசுங்க கார்த்திக் ப்ரோ. நான் தான் சொல்றேன், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு தான் இருக்கு. உங்க புதிய தலைமுறை என்ன தெரியுமா சொல்லுச்சு? உங்க புதிய தலைமுறை இதே எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் என்ன தெரியுமா சொன்னாங்க? 3வது இடம் சொன்னாருங்க. அதையும் எடுத்து பாருங்க.
அதெல்லாம் உங்களை வளாய் பண்றதுக்கு சொல்றதுங்க. கூட்டணி கட்சி நம்பிட்டீங்களா? தாங்க, எப்ப உங்க சொன்னாங்க? கூட்டணி கட்சி தாங்க, இல்ல அவருக்கு நம்பிட்டீங்களா? 3வது இடம் சொல்லிருக்காங்க. ஏங்க புதிய திறமையில எனக்கு தெரிஞ்சு ஒப்பீனியன் போலே போடலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒப்பீனியன் ஏதாவது போல் பார்த்துருக்கீங்க? போடலங்க, திருநெல்வேலியை பத்தி போட்டிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமாங்க? அது வந்து நான் இப்போ போட்டாங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணட்டுமாங்க? அது வந்து உண்மைதான், சங்கர் சொல்றது உண்மைதான். அது எதுக்குன்னா சங்கர் மாதிரி முட்டாளே நம்பிடுவாங்க, அதுக்காக சும்மா போட்டு இல்ல விட்டுறது. இவளை மாதிரி கோமாளிய வந்து இதுகாண்டி உங்களை மாதிரி இதே தந்தி என்ன டிவில ப்ரோ தாங்க போட்டாங்க அண்ணாமலைக்கு 3வது சரி இடம். ஓகே, அதை இதெல்லாம் நம்புவீங்களாங்க நீங்க? ஏங்க முட்டாள் இதெல்லாம் சொல்ல விட்டுருங்க. கரெக்டா வருது. தந்தி டிவி எடுத்தீங்கல்ல, அண்ணாமலைக்கு எத்தனை இடங்க? ஏங்க இவங்கெல்லாம் விட்டுருங்க. இவங்க எல்லாம் வந்து லூசு பயலுக, இவனெல்லாம் கேன பயலுக, இவனெல்லாம் பேசுறாங்க. ஓகே, யாரு உங்களை வேணா சொல்லுவேன், இல்ல நீங்க சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஆகும். அதுதாங்க என்னையும் சேர்த்தாங்க சொல்றேன். நான் லூசு பையன், கேன பையன், நான் எல்லாம் பேசுறது விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜகண்ண பொண்ணு ஒருத்தர் இருக்காருல்ல, யாரு? ராஜகண்ணா பொண்ணு யாரு அவரு? தெரியலையே, சொல்லுங்க. திருமாவளவன பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சார்ல அவர்தான். சொல்லுங்க யாரு? நீங்க என்னமோ முக்கோளத்தூர் ஓட்டு பூரா போயிட்டீங்க. நானும் அந்த சம்பந்தம் யாருன்னு சொல்லுங்க. வந்துட வேண்டியது நானே. அவரு வந்து திமுக மினிஸ்டர், அவர் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்றேன். இந்த திருநெல்வேலி மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது இங்க மட்டும் தான் கொஞ்சம் டஃப் இருக்கு. ஆனா அங்க கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப கோயம்புத்தூர் தோத்துருவீங்கல்ல, அவர் சொல்லிட்டாருலங்க. அவர் ஞானம் தானங்க, அவர் கடவுள் இல்லங்க. அப்ப கோயம்புத்தூர் டஃப் இல்லங்க, அவரு அண்ணாமலை ஓத்துருந்தீங்களா? ஏங்க எங்களுக்கு தேவை அண்ணாச்சி ஜெயிச்சா போதுங்க. அண்ணாச்சி ஜெயிக்க மாட்டேன், டஃப் தாங்க இருக்கு. ஏன்னா 1% நாங்க தாங்க எஜ்ஜி. யாரு நீங்கன்னா? நீங்க யாரு? ஏடிஎம்கேவோ டிஎம்கே எஜ்ஜி ஜெயிக்குங்க. நீங்களா யாரு? நீங்கன்னா நீங்க அதான் நாங்க தான். இதுல ரெண்டுல தான் ஜெயிக்குங்க. கருவாட்டு சாம்பார் மாதிரி அதிமுக திமுக நாங்கங்கிறீங்க. ஆமாங்க, யாரு நீங்கன்னா? நீங்க அப்படிதாங்க பேசுவீங்க. நீங்கன்னா யாரு? திமுக? நீங்க வந்து ஏடிஎம்கேவா? என்ன 2 கட்சி இருக்கு அங்க, எந்த கட்சி நீங்க? 3வது இடம் தாங்க வரும். ஏங்க 3வது இடம் வந்துட்டு போறீங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு கேக்குறேன். ஆமாங்க, 2ல ஏதாவது ஒண்ணு ஜெயிக்குங்க, இவர் 3வது இடம் தாங்க. அதுதாங்க, நீங்க யாருங்க? நீங்க எந்த கட்சிங்க? அவரு நான் டிவிக்கேங்க. இல்ல 2 பேருக்குமே இந்த எலெக்ஷன்ல நீ நிக்கலல்ல, அப்புறம் என்ன? ஏன் சங்கர் உங்களுக்கு 2 பேருமே பிடிக்குமா? ஆமாங்க, நான் வந்து பிஜேபி ஹேட்டர்ஸ்ங்க, அப்படிதான் பேசுவாங்க. நீங்க சப்போர்ட்டர்ஸ் இல்ல, நீங்க எல்லாம் சப்போர்ட்டர்ஸ் இல்ல. ஏங்க 2 பேரும் பிடிக்குமா? உங்கள மாதிரி ஆளுங்களை தாங்க நாங்க வரவே. எங்களுக்கு திராவிட முடிக்குங்க. 50 வருஷம் இந்த உழைச்சி உங்க சம்பாதிச்சு பண்ணி வச்சிருக்காங்கல்ல, காலேஜ் படிக்க வச்சு இவ்வளவு தூரம் சுதந்திரமா பேச விட்டுருக்காங்கல்ல. இதே மாதிரி யூபியில போய் பேச புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கல்ல. இல்ல சங்கர், இல்ல டாக்டர் ஒன்று அவர் ரொம்ப நியாயமா பேசுறாரு. திராவிடம் தமிழ்நாட்டுக்கு பெருசா செஞ்சிருக்கு, உங்களை படிக்க வச்சிருக்கு, உங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. சரியா? திராவிட கட்சி தான் இங்க ஆளணும். அதிமுக திமுக தான் ஆளணும். கரெக்டா? நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? இப்போ யாரு? நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? நாங்க வருங்க, இதை விட சூப்பரா கொண்டு போவோங்க. திராவிட ஆண்டா போதாங்க, சூப்பரா ஆளுவாங்க. அது எப்படி முடியல? அவங்கதான் வேணும் எங்களுக்கு அவங்கதான் படிப்பு கொடுத்தாங்க, அவங்கதான் வீடியோ கொடுத்தாங்க, அவங்கதான் எல்லாம் கொடுத்தாங்க. திராவிட கட்சி தான் இங்க இருக்கணும், திமுக அதிமுக தான் இருக்கணும், வேற யாரும் வேணாம் எங்களுக்கு. இதோட அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோங்க. வேண்டாம். ஏன் வேண்டாம்? உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வெளியே போங்க, நாங்க கொண்டு போவோங்க. வேண்டாங்க, எங்களுக்கு வேண்டாங்க. உங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்க பிஜேபிக்கு இதா பேசுறீங்க? எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு பிஜேபி வேணாம், திராவிடம் எதுவுமே வேணாங்க. திராவிடம் போதுங்க எங்களுக்கு, அதிமுக திமுக போதுங்க. திராவிடம் நீங்க இப்பதான் பேசுறீங்க, இப்ப என்ன பதில் பேசணும்னு பேசுறீங்க. அப்படியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. அப்படியே லூசு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க திராவிடம் போதுன்னு. சங்கர், நியாயப்படி நீங்க நோட்டாக்கு தானே ஓட்ட போட்டுருக்கணுங்க. இதுக்கு நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க. ஏங்க திராவிட நல்லாட்சி பண்ணதானே நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இப்போ கட்சி கழிச்சிட்டு போங்க, கட்சி ஆரம்பிக்காங்க. இன்னொரு லெட்டர் பேட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி ஒரு லெட்டர் பேட் கொடுத்தீங்க, இன்னொரு லெட்டர் பேட் கொடுத்து முடிச்சுட்டு போங்க. ஏதாவது உளறிட்டு சும்மா லூஸ் தரமா பைத்தி வரணும் உளறிட்டு அதை ஏதாவது சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா இன்னும் சண்டைக்கு வர வந்துடும். இல்லைங்க, திராவிட நல்லாட்சி பண்ணதான் அப்புறம் ஏன் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா நாங்க அதோட நல்லாட்சி பண்ணுவோமா? ஏன் பேசும்போது ஏதோ பெருசா பேசினாரு, ஒரே கேள்விக்கு வாங்கிட்டு இருங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, டைம் கொடுங்க. 2 வருஷம் கழிச்சா? ஆமா ப்ரோ. என்ன இந்த லிஸ்ட்ல வச்சுக்கிறதுக்கு இப்போ அதிபரத்தை ஓட்டு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு உண்மையில அதிபர் பரவாயில்லைங்க, சீரியஸா.
அவர் எவ்வளவு பரவாயில்லைங்க. அவரா தமிழ் தேசியம் பேசுறாரு, அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ் தேசியம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாரு. இவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இவங்க திமுக அதிமுக சொம்படிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. அதாவது சீமான் வந்து என்ன நீங்க சொன்னீங்கனாலும் ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போறதில்ல. அவர் எந்த காலத்திலும் திமுக அதிமுக சொம்படிச்சது கிடையாது. கேவலமா கீழே இறங்கி நான் திமுக அதிமுக சொம்படிச்சு வாழணும்னு வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. 5% ஓட்டு இருந்தாலும் சரி, 2% ஓட்டு இருந்தாலும் சரி, 4% இருந்தாலும் சரி, அவருக்கு தன்மானம் இருக்கு, தைரியம் இருக்கு, திராணி இருக்கு. அவர் தானே நிக்கிறாரு. எனக்கு மைக்கு ஓட்டு போட்டா போடு, இல்லைன்னா போடாத போ. எனக்கு ஓட்டு போட்டா போடு, இல்லைன்னா என் ஓட்டு தீட்டு நினைச்சேன்னா வேணாடா, போடா, ஜாதி போட்டு ஓட்டு போட வேணாடா. அதை சொல்றாரு. ஓப்பனா மதத்தை பார்த்து கூட்டு அதை சொல்றாரு. இவனுங்க திமுக அதிமுக சொம்படிக்கிற என்ன சொல்றோம், ஏதாவது சொல்றேன், சொம்படிக்கிறது இறங்கிட்டானுங்க. இவனுங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? இவனுக்கு ஒரு துபாக்கு ஒரு இவனுக்கு எல்லாம் விட்டுருங்க, இவனுக்கு லிஸ்ட்ல வச்சுக்காதீங்க. திமுக அதிமுக சொம்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. நீ திமுக அதிமுக சொம்படிச்சிட்டே இருக்கடா. யாரும் உங்களை கண்டுக்க போறா? இங்க யாரும் உங்களை மனுஷனா மதிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன கோபி, என்ன பஸ் கிடைச்சு ஓட்டு போட்டீங்களா? கார்த்திங்க, ஹலோ, கேக்குதுங்களா? ஜோதி மாம்சோட பக்கத்து வீடு தோட்டங்க. ஒரே மாதிரி பேசுறீங்களே. எதுங்க? ஒரே மாதிரி பேசுறீங்களே. கார்த்திங்க அப்புறம் பக்கத்து ஊர்லாம் கிடையாதுங்க, ஒரே பொலிதான் 2 பேருக்கு. 2 பேரும் ஒரே ஸ்பீக்கர்லயே வந்துருக்கலாம் நினைக்கிறேங்க. ஒரே ஸ்பீக்கர் இல்லைங்களா? நான் வேற பக்கம் இருக்கிறேன், அவரு வேற பக்கம் இருக்கிறாங்க. இதுல ஒரு டவுட்டு, இதுல இந்த கிட்டத்தட்ட இந்த ஓட்டு டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு? கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அது ஏடிஎம்கேக்கு இருக்குமா? இல்ல அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷனான ஏங்க, அவங்க தான் லீக்லயே இல்லையே. அப்படி ஒரே எலெக்ஷன்ல லீக் இல்லைங்கிற மாதிரி ஆயிருமா அவ்வளவு பெரிய கட்சி? இல்ல ப்ரோ, கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று இருக்குல்ல. கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குங்க. இல்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிற இல்லைங்க. பூத் வைஸ் எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே ப்ரோ. இப்போ நீங்க அதுல ஒர்க் பண்றவங்க தான் எனக்கு தெரிஞ்சு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நியூட்ரலா இல்ல ஆசிலேஷன் இருக்கவங்க எல்லாமே இந்த சைடு பிஜேபி தான் இப்போ வந்திருக்காங்க. நீங்க எந்த ஊரு? நான் பல்லடம் ப்ரோ. நான் பல்லடத்துல இருக்கிறேன் கரண்ட்ல. ஓ சூப்பர். சரி, என்னது கேட்டிங்க? அந்த அலிகேஷன் என்னாச்சுங்க? அந்த 1 lakh ஓட்டு வந்து இல்ல லிஸ்ட்னு சொன்னாங்க. அந்த அலிகேஷன் எப்படி, எந்த அளவுக்கு அத்தன்டிக்கா இல்ல எப்படி, அது என்ன இஷ்யூ ஆக்சுவலா? அது தெரியல ப்ரோ, அவங்க சொன்னாங்க. இல்ல அந்த மாதிரி நடக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா வினோஜ் 2 பேருமே சொல்லிக்கிறாங்க அந்த அலிகேஷன்ஸ் இருக்கு. பெருசா சான்ஸ்லாம் இல்லை ப்ரோ. அது என்னன்னா நிறைய இந்த மீடியாலாம் காட்டுறது இல்லை எப்பயுமே. ஓட்டர் ஐடி வந்து ரினியூ பண்றதுக்கு ஒரு டேட் சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து செக் பண்றதுக்கு ஒரு டேட் சொல்றாங்க. இப்பதான் ஓட்டர் ஐடியில வந்து புதுசா யாரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்றாங்க. அதெல்லாம் மீடியால பெருசா காட்டுறது இல்லை. அது யாரும் விளம்பரம் பண்றது இல்லை அப்படின்றனால தெரியல. நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல கொடுக்குறாங்க, எல்லாத்துலயும் கொடுக்குறாங்க. நீங்க போய் நேர்ல போய் போட்டோ எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அது யாரும் பண்றது இல்லை. பண்ணாம விட்டுட்டு எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எனக்குமே போன எலெக்ஷன்ல ஓட்டு கிடையாதுங்க. நான் அதை பண்ணல, நான் அப்ளை பண்ணல, சரியா பண்ணல. நான் வீடு மாற்றினா அந்த வீடு மாற்றினதுக்கப்புறம் ஆதார் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஆதார் கார்டை இது லிங்க் பண்ணி அதெல்லாம் பண்ணல. அது ஏன் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட தப்பு தானே தவிர எலெக்ஷன் கமிஷனை வந்து இல்ல நான் அது தப்பு ரைட்டுன்னு கேட்கல. நான் கேட்கறது 1 lakh ஓட்டு வந்து இல்லாம போகுமா, அந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் தேவை அப்படிங்கறத நான் கேட்டேன். அது தெரியல ப்ரோ. சரி, அப்படியே இருந்தா இல்லாம போயிருந்தாலும் 1,00,000 பேருமே நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. இல்ல அவங்க இப்ப மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவே வந்து நீங்க வந்து தோல்வி பயத்துல இந்த மாதிரி பேசுறீங்க, பிரஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படி பிம்பம் ஒண்ணு கட்டமைக்கிறாங்களா? இதுனே நியாயமா இருக்கு. சரி ஓகே, இப்ப அந்த 1,00,000 பேர் ஓட்டு போட்டோம்னா நீங்க ஒத்துக்குவீங்களா?
அவங்க வெற்றியில பேசுறாங்கன்னு யாரா அப்படி கிடையாது. இல்ல நம்ம சும்மா ஏதோ பேசணும்னு ஆர்குமெண்ட்டுக்காக இப்போ பேசலாம். எதிர்கட்சி பாத்தீங்கன்னா சங்கர்னு ஒருத்தர் பேசினார்ல, அப்படி இப்போ அந்த பேட்டி இல்ல அப்படின்னா நீங்க ஒத்துக்க போறீங்களா? இல்ல நான் அதை சொல்லிங்க நான் அது வந்து இப்போ கிடையாதுல்ல. இல்ல இப்போ எப்படின்னா இப்போ திமுக காங்கிரஸ் மத்த திமுக இதெல்லாம் ஏங்க பாத்தீங்கன்னா திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்கு, ஏடிஎம்கே குற்றச்சாட்டு வச்சிருக்கு, நிறைய பேர் வச்சிருக்காங்க. எலெக்ஷன்னா குற்றச்சாட்டு வைப்பாங்க, நிறைய அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஒன்னும் அதை வச்சுட்டாங்கன்னா தோல்வி பயம் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அது எல்லா எலெக்ஷன்லயும் எல்லாருமே பண்றது. இல்ல நான் சொன்னீங்கன்னா ஒரு பிம்பம் படி கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இவங்க காங்கிரஸ் இண்டி கூட்டணி என்னவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து 400% சொன்ன உடனே என்னட்டாங்க அப்படின்னா இவிஎம் வந்து அவங்க கையில் இருக்கு, அதனாலதான் அவங்க அப்படிங்கிற இவிஎம் பிளேம் பண்ண உங்களுக்கு திரும்ப புரிய மாட்டேதுங்க. 400+ சொன்னாங்கன்னா இன்னமும் சும்மா நடக்காத விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னா கிடையாதுங்க. அவங்க ஆல்ரெடி 353 இருக்காங்க. சரியா? வெறும் 47 தொகுதி தான் அவங்களுக்கு தேவை. இதான் அவங்களுக்கு தேவை எதுங்க? அவங்களுக்கு தேவை வெறும் 47 தொகுதி தான். அந்த 47 தொகுதி ஜெயிச்சாலே அவங்க 400 வந்துருவாங்க. போன எலெக்ஷனோட அதிகமா ஜெயிச்சா, போன எலெக்ஷனோட அதிகமா எங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் ஜெயிப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிப்பாங்க, தெலுங்கானால ஜெயிப்பாங்க, ஆந்திர பிரதேசில் ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டிலயுமே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கணிசமான சீட்டு வரும். அது 1 2 3 4 5 அது ஓகே, அதெல்லாம் வரதான போகுது. இல்ல 400 வருவாங்களாங்கிற டவுட் கிடையாது. நான் சொன்னது என்ன அப்படின்னு இவங்க 400 சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து தெரியும் என்ன ரியாலிட்டி தெரியும். உடனே இவிஎம்ல பிளேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இவிஎம் அவங்க கையில இருக்குது 400 வந்துடும் அப்படின்னு இண்டி கூட்டணி வச்ச அதே பிளேம அண்ணாமலை வந்து இப்போ 1 lakh ஓட்டர் இல்ல அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட சிமிலரான பிளேம் மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற 1 lakh ஓட்டர் இல்லைன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் வந்தோம் எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி போனாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. 1 லட்சம் ஓட்டு கிட்ட அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்றது அவரோட குற்றச்சாட்டு. அவ்வளவுதான். அது ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி யாரும் கண்டுக்க போறாங்க? கண்டுக்கு போறது இல்ல. இப்ப ஆப்போசிட் சைட்ல பேசும்போது அது ஒண்ணு 45 நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி தான். ஏங்க அதெல்லாம் நாளைக்கே எல்லாம் மறந்துட்டு அடுத்த விலைக்கு போயிருவாங்க. மீம்ஸ் அது மீம்ஸ் மெட்டீரியல் இதுக்கெல்லாம் போடுறதுக்காக பண்றதாங்க. அதனால சிலதெல்லாம் கொஞ்சம் நீங்க மீம்ஸ் போட்டாலே வந்து ஓட்டு மாறன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் இல்ல. சோசியல் மீடியாவே பெரிய இம்பாக்ட் பண்ணாது அப்படிங்கறது ஒரு இம்பாக்டும் பண்ணாது. இன்னொருத்தர் யாரும் நீங்க ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களா வந்து ஜெயிச்சுட்டு எங்க ஸ்டாலினா பண்ணா ட்ரோல இந்த பெரிதாபங்கள்ல எல்லாத்துலயும் ஆக இங்க அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மிமிகிரி போட்டீங்க, எவ்வளவு ட்ரோல் போட்டீங்க. அவர் தாங்க சிஎம் ஆனாரு. அதெல்லாம் பண்ணும்போது தான் சிஎம் ஆனாரு. அவர் சிஎம் ஆனதுக்கு போய் ஒண்ணும் போட்டதில்லை. இல்ல மீம்ஸ் போட்டதுனால பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி கொண்டாடுறதோ தூக்குறதோ அதெல்லாம் முடியாது. அது வந்து சும்மா சொல்றது எல்லாருமே நடக்கவே நடக்காது. ஆமா சும்மா இதெல்லாம் சோசியல் மீடியாவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 5% இருக்குல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற வாய்ப்பு கிடையாது. இப்ப நீங்க கிரவுண்ட்ல எல்லாம் போய் பூத் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க இருக்கிறதுல மணிப்பூர் என்னன்னு தெரியாது, வெஸ்ட் பெங்கால் என்ன தெரியாது, யூபின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நீங்க ரூரல் ஓட்ல அதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஓட்டு பண்ணாது. ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தடவை ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபிக்கு? டோட்டலா கேக்குறீங்களா? பிஜேபி ஏடிஎம்கேன்னு பார்க்க முடியாது, என்டிஏ தான் பார்க்க முடியும். ஓகே, என்டிஏ தான். என்டிஏ கூட்டணி இல்ல நான் சொல்றது, பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அந்த மாதிரி வச்சு. என்டிஏ பிஜேபிக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் ப்ரோ. ஒரு என்டிஏ அதிகமா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஏடிஎம்கேவோட. இல்ல நான் கேக்குறது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா டோட்டலா கம்பேர் பண்ணி ஓவரால் பெரிய வித்தியாசம் வருமானு தெரியாதுங்க. ஆனா ஒரு 2-3% முன்ன பண்ண இருக்கலாம் ரெண்டு பேத்துக்கும். இவர் அதிகமா இவங்க அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா அதுதான் நீ வந்து 26 எலெக்ஷனையே டிசைட் பண்ண போகுது. ஏங்க 26 எலெக்ஷன் டைம் இருக்குல்லங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது. பட் இந்த எலெக்ஷன்ல வந்து என்ன வித்தியாசம் இல்ல, ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆக ஆரம்பிக்கும்ல உங்களுக்கு. அடுத்த கட்சி வந்து அது வந்தாலே போதுமே, அது வந்தாலே போதுமே. அதுக்கு மேல எவ்வளவு எம்பி ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் இருக்குல்ல. இல்ல நான் சொல்றதுங்க, இல்ல நான் சொல்றது எப்படின்னா உங்களுக்கு ஒரு 5% டிஃபரன்ஸ் கேப் இருந்ததுன்னா ஓகே, 15% எல்லாம் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா சேலஞ்ச் அப்படிங்கிற அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் 15% டிஃபரன்ஸ் இருக்கும். 15% எவ்வளவு ஓட்டு தெரியுமா? நான் வந்து பாசிபிள் சினாரியோ வந்து நான் திங்க் பண்ற அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏங்க பாசிபிள் சினாரியோ தான் திங்க் பண்ணுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே 15% டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி எலெக்ஷன் போத் அந்த போலிங் முடிஞ்சதுனால ஏங்க 15% கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு, 50 லட்சம் 60 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கா இன்னைக்கு ஏடிஎம்கே? ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதியில வந்து 3வது இடத்துக்கு போயிரும் போல இருக்கு. இவங்க 2வது இடத்துக்கு வந்துருவாங்களாம். எப்படிங்க வரும்? இல்ல
எனக்கு நான் இல்ல அதை இதுக்கு பத்தி முன்னாடி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து அந்த ஓட் டர்ன் அவுட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல்டு வந்து மாறின மாதிரி தோணுது. ஏன்னா உங்களுக்கு 10% வரும்போது கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சிக்கு அகைன்ஸ்டா தான் அந்த டர்ன் அவுட் இருக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே. ஏங்க நான் அதான் சொல்றேங்க, இது ஏடிஎம்கேக்கும் பெரிய ஓட்டு போறதுக்கான எலெக்ஷனே கிடையாது. அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. திமுக இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களும் கிடையாது. பட் அவங்களுக்காக ஒரு கட்சி இருக்கு, அலைன்ஸ் இருக்கு, ஐஎன்டிஏன்னு ஒரு அலைன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு அதுவும் கிடையாது. அது இல்லாம நிறைய தொகுதியில வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. அது நான் சொல்லல, தந்தி டிவில சொல்லியிருக்காங்க, எல்லாரும் நான் இது சொல்லியிருக்காங்க. வரைக்கும் எந்த டிவில எந்த கருத்து கணிப்பு இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பார்க்கலாம், ஓகே, நீங்க பார்க்கலாம், விட்டுருங்க. அப்புறம் என்கிட்ட மட்டும் கேட்குறீங்கன்னா இல்ல தந்தி டிவி சர்வே படியே 13 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல இருக்காங்க என்டிஏ செகண்ட் வரும்னு இருக்காங்க. ஸோ அப்படின் போது அதிகபட்சம் வித்தியாசம் வந்துச்சுன்னா 2 பேருக்கும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்காது. அவ்வளவுதான் இருக்கும். டோட்டலா ஓவராலாவே அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. சரி பாப்பா, அடுத்து நீ உங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தெரியும். அதுக்கு நெக்ஸ்ட் வெயிட். லோக்கல் பாடி எலெக்ஷன் இப்போ வராதுங்க, அது இப்போ வரும். அது 25ல வரும்லங்க. 25ல வருமான்னு தெரியாது, அதுக்கப்புறம் கூட வரலாம். பட் இப்போ பை எலெக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டி இருக்கு. அது வரும். அந்த விஜயதாரணி தொகுதி, அது என்ன தொகுதிங்க? அது பை எலெக்ஷன் இப்போ நடந்துருச்சு, இன்னைக்கு நடந்துருச்சு. விலங்கோடு நடந்துருச்சு. ஒரு நயனார் ஜெயிச்சிட்டார்னா திருநெல்வேலி ஒன்று வரும், ஓபிஎஸ் ஜெயிச்சிட்டார்னா போடி நாயக்னு ஒன்று வரும். ஸோ 3 தொகுதிக்கு பை எலெக்ஷன் இருக்கு. இந்த 3 தொகுதி இருக்கு இல்லையா, அது அடுத்த வேலையா இருக்கு. எப்படி சான்ஸ் இருக்கு? ஓபிஎஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க, நல்ல சான்ஸ் இருக்குங்களா? நல்ல சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த இப்போ எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்து வெளி வந்தாருலங்க ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அவர் பை எலெக்ஷன் திண்டுக்கல்ல தான் நினைக்கிறேன் அவருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்போ அங்க வந்து அவங்களோட வேட்பாளர் தோற்கடிக்கிறதுக்கு இப்ப இபிஎஸ்க்கு எப்படி பண்ண ஒரு 5 பேர் இறக்கி விட்டாங்களே களத்துல, அந்த மாதிரி இறக்கி விட்டாங்களா டிஎம்கே? அது தெரியல ப்ரோ, அப்பெல்லாம் நம்ம இல்ல. அது எப்ப 1973 நடந்தா? இல்ல இருந்தாலும் நம்ம யாருமே அந்த போய் பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு படிச்சிருக்கலாம், ஏதாவது புக்ல இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கலாம், அந்த மாதிரி தான். ஏன்னா நீங்க ஃபுல் டைம் இதுல ஃபாலோ பண்றதுனால கேட்கல. இல்ல அதெல்லாம் தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. மாயத்தவர் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மாயத்தவர். பட் அந்த இந்த மாதிரி 4 பேர் இறக்கி விட்டதுனால தான் ஜெயிச்சாங்க. நான் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை டிஎம்கே அந்த மாதிரி பண்ணலைன்னா, இப்ப பன்னீர்செல்வத்தை அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே விட ஏடிஎம்கே இது பண்ணதாங்க அவருக்கு வந்து அனுதாப ஓட்டு அதிகமாகும் பன்னீர்செல்வத்துக்கு. இதெல்லாம் பண்ண இவங்க வந்து அதிகமா கன்னிங்க போற மாதிரி தோணுது. டிஎம்கே விட ரொம்ப ஒரு மோசமா. அதுதாங்க சொல்றேன், கன்னிங்க ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடி ஒரே கம்யூனிட்டியா இருந்தாலுமே அது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. அதான் பிரச்சனை. அதுதாங்க நடக்கும். நீங்க வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்க, ஒருத்தரை ரோட்ல வந்து ஒருத்தரை அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னையா சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்க மாட்டோமா? அந்த மாதிரிதான். கன்னிங்கா ஒருத்தர் திரும்ப திரும்ப அடிக்கும் போது அவருக்கு மேல அனுதாபம் வரதான் செய்யும். இன்னொன்னு அவருடைய சமூகம் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க, முக்குளத்தோர் ஓட்டு நிறைய இருக்கு. அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்சனல் கனெக்டே இருக்கும். நம்ம ஜாதிக்காரங்களா இப்படி நம்ம சமுதாயால இந்த அளவுக்கு பண்றாங்களே. ஆனா அவரு வந்து ஏன் வந்து இப்ப எடப்பாடி அளவுக்கு வந்து அவரோட கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கா வைக்க முடியல? எடப்பாடி கட்டுற ஹோல்டு அளவுக்கு பாத்தீங்கன்னா முக்குளத்தோர்ல ஒரு ஹோல்டு கிடையாது. எடப்பாடிக்கு என்னங்க ஹோல்டு இருக்கு ஸ்ட்ராங்கா? ஓரளவுக்கு கொங்கு பெல்ட்ல ஓரளவுக்கு ஓட்டு விழுந்துச்சுல. கொங்கு பெல்ட்ல விழுந்துச்சுங்க, கொங்கு பெல்ட்ல விழுந்தா அவருக்கு விழுந்துருச்சா என்ன? அவர் கம்யூனிட்டிக்காக விழுந்துச்சா? ஏன் மண்ணிரல? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா 20% தான் அவர் கம்யூனிட்டி, மீதி 80% அதர் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன? இல்ல அவங்க வந்து அவங்களே லோக்கல் பாடியில போட்டு வரதானே? லோக்கல் பாடியில அதே கம்யூனிட்டி ஆளுங்க போட வேண்டியதானே? இல்ல லோக்கல் பாடியில வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே இருக்கிற வீக்னஸ் என்ன பாத்தீங்கன்னா பிஜேபி மங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏடிஎம்கே வீக்னஸ் இருக்கு. அதுதாங்க சொல்றேன். 2021 எலெக்ஷன் நீங்க பேசுறீங்க, 2021 எலெக்ஷன்லயும் வந்து பிஜேபி நாங்க இல்ல பிஜேபி எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காது. கொங்கு பெல்ட்லயே பெரிய அளவுல அடி வாங்கியிருக்காங்க. சொல்றேன், பிஜேபி நின்னாங்க, பாமக நின்னாங்க. இவங்க எல்லாம் நின்னதுனாலதான் அந்த ஓட்டு. இவரு வந்து கொங்கு தலைவர்லாம் கிடையாது. இவரு சும்மா நீங்க எல்லாம் கொங்கு தலைவர்னு இல்ல, இது யாருமே அன்எக்ஸ்பெக்டடா அந்த கம்யூனிட்டில இருந்து உள்ள வந்தாரு. வந்தங்க அப்புறம் சரி ஓகே சப்போர்ட் பண்ணுவோம்னு பண்ணாங்க. அந்த மாதிரி தான். அவர் வந்து கிராஸ் ரூட்ல இருந்து க்ரூம் பண்ணி ஒரு கொங்கு லீடரெல்லாம் வர கிடையாது அவருங்க. இல்ல ஒருவேளை இப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகும்போது
இந்த எங்க கொங்கு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே வந்து ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து எடப்பாடி யாருக்குன்னே தெரியாது, அந்த கம்யூனிட்டிலேயே தெரியாது. அதுக்கப்புறம் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது, விவசாயிகளுக்கு பண்றாங்க, அந்த குடிமராமத்து இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெதுவா அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த கொரோனா ஹேண்டிலிங் இதெல்லாம் ஓரளவுக்கு போகும்போது ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு தனி ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதுதான் வந்து எடப்பாடி வந்து ஒரு 4 வருஷத்துல பண்ணுன சாதனைன்னு சொல்லாங்க. அவர் வந்து எப்படின்னா ஆட்சி காப்பாத்தி அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ம். அது வந்து எப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு கிடைச்ச ஒரு இது அவர் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. என்னங்க கரெக்டா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 8 எலெக்ஷன் நினைச்சுக்க, 8 எலெக்ஷன் தோல்வி தான். 8 தோல்வி தான். 8 தோல்வி எடப்பாடி தான் சொல்லுவாரு. நான் சொன்னது எப்படின்னா தோல்வி எலெக்ஷனுக்கே வரல. நான் சொல்ல அந்த 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டு நேம கொஞ்சம் உருவாக்கிட்டார் அப்படிங்கிறேங்க. அந்த 4 இயர்ஸ் ஆட்சி இருக்கு பாத்தீங்களா. ஐயோ 4 வருஷமே பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணாதாங்க தாங்க இருந்தாரு அவரு. அது தெரியுங்க. பிஜேபி அன்னைக்கு 2017லயே கம்முன்னு ஓரமா இருந்திருந்தாங்கன்னா ஏடிஎம்கே காலியே இருக்கு. எதுவுமே பண்ண வேண்டியது, சும்மா வேடிக்கை பார்த்துருந்தாலே போயிருக்கு. அவங்களோட நோக்கம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து அண்ணாமலைங்கிற மாதிரி ஒரு லீடர், கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஏடிஎம்கே சுத்தமா வீக் பண்ணிட்டு போயிட்டோம்னா டிஎம்கே மாதிரி ஒரு பார்டர் ஸ்டேட் வந்து டிஎம்கே ஒரு இது பிரிவினை பேசுற ஒரு இதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து செக்யூரிட்டியே பாதுகாப்பு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணி மேல கொண்டாந்துட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தோணுது. ஏன்னா அப்ப வந்து லீடர் யாரு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது அப்படிங்கறது என்னோட பார்வைங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் பெட்டர், இவங்க ஓரளவுக்கு வந்து நேஷனலிசம் பேசுவாங்க, ஓரளவுக்கு வந்து ஒத்து போவாங்க அப்படிங்கிற இதுலதான் வந்து பிஜேபி ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மாறி வேற அவரு கணக்கு வேற எடுத்து அவர் போறதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. அப்புறம் அண்ணாமலை உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே 2 கத்தி இருக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் ஓகே தான். நான் என்னங்க அப்படின்னா அந்த 4 வருஷத்துல அவர் கரெக்டா யூஸ் பண்ணி கொஞ்சம் நேம் இந்த கொங்கு பெல்ட்ல நேம் எடுத்துக்கிட்டாரு. பட் ஓபிஎஸ்னால வந்து அங்க எடுத்து அவர் ஏரியாவை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ண முடியல. அவர்னால ஈஸியா வெளியில துரத்த முடிஞ்சதுங்க. நான் அதை தான் சொல்றேங்க இப்போ. ஏங்க அங்க டிடிவின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்க, அவருக்கு வந்து அதனால ஓட்டு சசிகலா இருந்தாங்க, டிடிவி இருந்தாங்க, அதெல்லாம் இருந்துச்சுல. சும்மா நீங்க வந்து காரணம்லாம் பேசக்கூடாது. இல்ல காரணம் பேசலீங்க. நான் சொல்றது இப்போ டிடிவி மேலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய இது அலிகேஷன் ஆகி அப்புறம் அந்த அம்மா இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனையே கட்சிக்கு ஒதுக்கி வச்சது அதெல்லாமே இருக்குதுல்ல உங்களுக்கு. இப்போ நீ அவர் டிடிவி அந்த அம்மா இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கோ டிடிவிக்கோ பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஏடிஎம்கே செல்வாக்கு கடைசி போக குறைஞ்சிருச்சு ரொம்ப. அந்த எண்ட் எல்லாம் ரொம்பவே வங்கிடுச்சு உங்களுக்கு. அதுதாங்க சொல்றேன். கொங்கு பெல்ட்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க. அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து டிடிவி சசிகலாவும் சண்டைக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல ஓபிசி ஓபிசி பண்ண என்ன பண்ணுவாங்க அவரு? இல்ல டிடிவினால கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதி லாஸ் அந்த தென் மாவட்டங்கள் அது தெரியுங்க. ஒரு 15-20 தொகுதி வரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் பண்ணி விட்டாரு. அப்புறம் அது வந்து ஓபிஎஸ்க்கும் ஒரு பாதிப்பு தான். அந்த டிடிவி பாதிப்புனால வந்து ஓபிஎஸோட நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை தாண்டியுமே 2019 ஒரு தொகுதி ஜெயிச்சு கொடுத்தாருங்க எம்பி. நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களா? கொங்குல ஜெயிச்சு கொடுத்தீங்களா? எங்கேயா ஜெயிச்சு கொடுத்தீங்களா? நம்மளை கிராஸ் பிடிக்காதீங்க. நான் வந்து என்னோட பார்வை சொல்லிட்டு இருக்கிற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்றது என்ன அப்படின்னா இவருக்கு அவர் வச்சுக்கிற ஹோல்ட் அவரால் அங்க வைக்க முடியாதனாலதான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கட்சியில இருந்து உள்ள நிக்க முடியாம வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற நான் அடுத்து சொல்ற வேற எதுவும் இல்லைங்க. வெளில அனுப்பிச்சிட்டீங்க. வெளில போயிட்டாரு இல்லைங்க, அவர் வெளில அனுப்பிச்சிட்டீங்க. இல்ல வெளியில அனுப்பிச்சிட்டாங்க, அதான் ஈஸியா அவங்களாம் அனுப்ப முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு செல்வ காமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன் தானே உங்களுக்கு. அந்த பக்கம் ஒரு 20-25 எம்எல்ஏ எடுத்திருந்த அப்படின்னா வெளியே அனுப்பி முடியாதுல்லங்க. அந்த சைடு ஒரு 20 எம்எல்ஏ வந்து கண்டிப்பா ஓபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் இவங்க டீல் பண்ற மாதிரி டீலே பண்ணிருக்க முடியாது. நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில எப்படி செல்வாக்க வந்து டெவலப் பண்ணலையோ அப்படிங்கறத, வேற ஒண்ணும் இல்லைங்க. பர்சனலா வந்து அவன் ஒரு இதுக்கு இல்லை அப்படிங்க. ஏன்னா இங்க எடப்பாடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் 2021 ரொம்ப டஃபா போயிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெக் டு நெக் போயிட்டு ஜெயிக்கிறாரு. ஆமாங்க, அவருக்கு போட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க. அவருக்கு வந்து ஆப்போனண்டா வந்து தங்கத்தை அமைச்சர் வந்து நிறுத்துறாங்க. டிடிவி வேலை பாக்குறாரு, சசிகலா வேலை பாக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்லங்க. எடப்பாடிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஒன்றிய செயலாளர்னு நினைக்கிறேன் திமுகல இருந்து, பிளஸ் பாமக ஸ்ட்ரென்த்.
அப்போ வந்து அப்பவே வந்து டிடிஓ எடப்பாடியுமே டிஎம்கே இது பண்ணிட்டாங்களா? அவ்வளோ மைக்ரோ எல்லாம் நம்ம போகவே தேவையில்லைங்க. இங்க என்னன்னா இப்ப அடுத்த ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்னா, ஓட் பர்சன்டேஜ் என்னவோ போயிட்டு போகுது, சீட் என்னவோ வந்துட்டு போகுது. பிஜேபி வந்து இவரை முழுசா முடிக்கதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலம் வேணும். இங்க இங்க இருக்கிற இல்ல 40 சீட்டு ஏதோ ஒரு பிஜேபியோட இல்ல ஃபோர்ஸ். ஏதோ ஒரு கட்சி காலியானத பிஜேபியில வர முடியும். 3 கட்சி இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கட்சி காலியாகணும். ஏதோ ஒண்ணு காலியானதானே உள்ள வர முடியும். ஏதோ ஒரு கட்சின்னா ஏன்னா ஒரு 1000 கட்சியா இருக்கு, இருக்கிறது 3 கட்சி தான். 3 கட்சினா அவங்க ஏடிஎம்கே தான் குறி வச்சுக்கிறாங்க. ஏடிஎம்கே தான் வேற ஃபர்ஸ்ட் வேற காலி என்ன, வரும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல அது நான் என்னங்கிற அப்படின்னா உங்களுக்கு ஒரே எலெக்ஷன்ல காலியாகிறதால அப்படிங்கிற அவ்வளவு பெரிய கட்சி ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி அப்படிங்கிறது 31 36 வரைக்கும் டைம் எடுக்கும்ல அப்படிங்க. இல்லை இல்லை 10-15 வருஷம்னா வந்து டைம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. எலெக்ஷன் தான். ஒரு எலெக்ஷன் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஜோத்துட்டா இங்க இருக்கவங்களாம் மாறி போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு எலெக்ஷன் கிடையாது. ஆல்ரெடி 2016 இருந்து நீங்க ஜெயிக்கவே கிடையாது ஒரு எலெக்ஷனை. கிட்டத்தட்ட 8 வருஷமாக தோல்வியில் தான் இருக்கீங்க நீங்க. ஆல்ரெடி வந்து 8 வருஷமா தோல்வியில மட்டும் தான் இருக்கீங்க நீங்க. இப்ப வந்து உங்களுக்கு நீங்க தோல்வி சொன்ன மாதிரி இது. ஓட் பர்சன்ட் ஒரு 5%க்குள்ளதான் இருக்குது அப்படின்னா அப்புறம் கஷ்டம் தான். ஏடிஎம்கே வந்து கட்சி காப்பு வைக்கிறது கஷ்டம் தான். இன்டாக்டா வைக்க முடியாது. அப்புறம் அதுல இருந்து வெளியே போறது எல்லாமே யாரும் தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏங்க என்ன ஓட் பர்சன்டேஜ் இருந்தாலும் நீங்க வந்து எம்பி ஜெயிச்சாகணும். ஜெயிச்சாதான் இருக்கு. நீங்க சொன்னீங்க பிஜேபி இருந்ததுனால தான் நீங்க ஜெயிக்கல. நீங்க பிஜேபி இல்லாமல் ஜெயிக்க வேண்டியதானே. ஒரு 20 எம்பி ஜெயிக்கணும்ல, ஒரு 15 எம்பி ஜெயிக்கணும்னால, ஜெயிச்சு காட்டணும்ல. உங்களுக்கு திறமை இருக்கு, இல்ல கட்சி அது ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 சீட் ஜெயிக்கல, அவ்வளவுதான் ஜெயிக்க முடியுங்க. அதோட அதிகமா பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்டம் முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்ல பிஜேபி 0 சீட்லயே இருந்தாலும் ஓட்டு பர்சன்ட் ஈக்குவலா வந்துட்டாங்கனாலே காலி, ஏடிஎம்கே காலியாயிருங்க. ரெண்டுல எது வந்தாலும் முடிஞ்சு. சீட்டுல வச்சு வருமானம் தெரியல, ஓட்டு பர்சன்ட் நெறி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டம் தான். அப்புறம் ஏடிஎம்கே ஓடுது. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கட்சி உள்ள வைக்க முடியாது. அப்புறம் தான் அப்புறம் என்னன்னா பழையபடி பாத்தீங்கன்னா இதை கூட்டணி கூப்பிடுவாங்க 26க்கு பிஜேபி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் தானேங்க. ப்ரெடிக்ஷன் போனா தானே உங்களுக்கு தெரியும். ப்ரெடிக்ஷன் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு ப்ரெடிக்ஷன். யாருங்க? எடப்பாடிங்களா? ஆமா. அது எப்படின்னு தெரியலங்க. அந்த ப்ரெடிக்ஷன் நான் வரல. அது எங்க அண்ணன் சவுக்கு சங்கரோட ப்ரெடிக்ஷன். இல்ல அவரு நான் பாக்குறது இல்ல. முதல்ல ஒரு 2-3 வீடியோ பாத்தேங்க, அதுக்கப்புறம் பாக்குறது விட்டுட்டேன். அவரு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10% உண்மை இருக்குது. அந்த உண்மையை கண்டுபிடிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் நான் சொல்றேன். அப்படிங்களா? சரி சரி ஓகே, பாப்போங்க என்ன ஆகுது அப்படின்னு. இப்போ எனக்கு இப்போ ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 26லயுமே டிஎம்கே ஆட்சி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் ஒரு கணிக்கிற அவ்வளவுதாங்க என்னோட பார்வை. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் திமுக இருக்கட்டுமே, திராவிட மாடல் இருக்கட்டுமே, என்ன உங்களுக்கு? இல்ல அதுதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் மொத்தமா தொடக்கிறதுக்கு சௌரியமா போயிடும் எல்லாத்துக்குமே. எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. எங்களுக்கு இந்த 5 வருஷம் திராவிட மாடல்னால எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைங்க, எனக்கு எது வந்தா தானேங்க. இல்ல ஃபியூச்சர் இப்படி போகும், இந்த மாதிரி ரூட்ல போனா இப்படி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. எப்படி போனாலும் பிஜேபி பேசுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இல்ல பிஜேபி எப்படி போனீங்களோ அது growth தான். எனக்கு தெரிஞ்சு வீழ்ச்சி கிடையாது, growth தான். எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் என்ன பண்ணாலும் அது growth தாங்க. அந்த growthing ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஏடிஎம்கே வந்து என்ன இப்ப 2026ல திரும்ப இன்னொரு திராவிட மாடல் வரட்டும், ஸ்டாலின் சிஎம் ஆகட்டும், இதுல என்ன இருக்கு? 31 வரைக்கும் இருக்கட்டுமே, 31ல பாத்துக்கோம். இல்லைங்க 31 வரைக்கும் இருந்தா தண்ணியும் சுத்தமா இருக்காது. அதுதான் பிரச்சனையே. இப்போ அது உங்க பிரச்சனைங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பொலிட்டிக்கல் என்ன பிரச்சனை இருக்கு? எடப்பாடி தாங்குவாரு 31 வரைக்கும். 26 இல்ல ஈக்குவலா வந்துட்டு 26 கஷ்டம் அப்படிங்கிறங்க. ரெண்டு ஈக்குவல் ஒரு சிமிலாரிட்டியா வந்துடுச்சு. ஒரு 2-3% ஓட்டா அல்லது நீங்க சொன்ன மாதிரி சீட்லயே வந்து ஈக்குவலா வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் என்ன, அது ஈக்குவலா வந்துட்டாலே கஷ்டங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள வச்சுக்கிற கட்சி வேலுமணியே வச்சிருக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அங்கதான் கோட்டை, கோயம்புத்தூர் தான் கோட்டை. கோட்டை விடுவாரா? அவ்வளவு சீத்துல விட மாட்டாரு. எங்க வேணா கோட்டை வச்சுக்கலாம்னு அவர் யோசிப்பாரு. எந்த பக்கம் இருந்தா கோட்டை இருக்கும்னா இது வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடுத்த வாரம் ஒரு மாதிரி இருக்கு. ரிசல்ட் வந்தையும் ஒரு மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு போடுற ஒரு 10 வருஷம் பிளான் வந்து உங்களுக்கு போட முடியாது, மாறிட்டே இருக்கும். இருந்தாலும் எல்லாருமே ஒரு லாங் விஷன் போட்டுட்டு தான் நான் அதுல டிராவல் பண்றேன்.
பிஜேபி இருந்தாலும் அடுத்த 2047 வரைக்கும் போட்டுட்டு தானே அவங்க இது பண்றாங்க. 2047 அச்சீவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவர் பண்றாங்கல்ல. இல்ல அச்சீவ் பண்றாங்க இல்ல, அது நீங்க கோல் வைக்காம எதுவும் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. ஆனா மாறலாம், அது நிறைய மாறணும். அந்த மாற்றத்துக்கு இல்ல ரெடியா இருக்கணும் இல்லங்க. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. இந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழோட ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ இந்த மாதிரி எது ப்ரோ? ஆல்டர்னேட்டிவா ஒரு கிரெடிபிளான ஆல்டர்னேட்டிவா வந்து ரெண்டு பேர்த்தையும் கலக்கி விடுற மாதிரி ஒரு கட்சி பிஜேபி தான். வைகோ வந்தப்போ கூட அவங்க இதாகல, கேப்டன் வந்தப்போ கூட தே சர்வைவ்டு ஸ்மூத்தா. சீமான கூட அப்படியே லைட்டா ஸ்லோவா தான் வளர விடுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி சொல்றேன். எலெக்ஷன்லயே வந்து பேச வச்சது பிஜேபி தான் இவங்கள. ஆமாம்மா, அது உண்மைதான். அது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அவரும் இப்ப இருக்க கரண்ட் பிஜேபி தான், தமிழ்ல பிஜேபி தான் அதை பண்ணாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி ஸ்டாண்ட் எடுத்துட்டாருங்க. எடப்பாடி வந்து ரொம்ப முக்கியம் வந்து தேமுதிக எஸ்டிபியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த லோக்சபா சவுகு சங்கர்னு ஒரு லூசு புயலுக்கு காசை கொடுத்துக்கிட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு. உண்மையாலுமே சவுக் சங்கர் சொல்றது கேட்டுதான் அவர் பேசுறாரு. எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ, அவர் அவ்வளவு இமேச்சூரா இருக்க மாட்டாருல்ல. சவுக்கோட கிரெடிபிலிட்டி அவ்வளவு இம்மெச்சூர்லாம் கிடையாதுங்க. இம்மெச்சூர் தான், அவ்வளவு இம்மெச்சூர்லாம் கிடையாது, இம்மெச்சூர் தான். லோக்சபா எலெக்ஷன் முடிச்சாவது போயிருக்கலாம்ல. ஏன் பாதிலேயே பிச்சுக்கிட்டு போனேன் எனக்கு முடிச்சுட்டு அப்புறமா டாடா பாயிண்ட் கூட போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசம் கழிச்சு. அதுக்கப்புறமே உங்களுக்கு சட்டசபைக்கு 2 வருஷம் இருக்குல்ல டைம். தலைவரா வளர்ந்தாங்க, சிஎம் ஆனாரு. அவர் ஏதோ தின்னு இருந்து சரி ஓகே யாருன்னா இந்த அமைதிப்படையில சத்யராஜ் வந்து சரி மணிவண்ணன் சத்யராஜை கூப்பிடுற மாதிரி தின்னு வந்து கூப்பிட்டு நாளிலேருந்து வந்துருப்பா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இது சிஎம் ஆகி விட்டாங்க. இருந்தாரு பண்ணாரு. அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும்? எங்க நீங்க சார் கார்த்தி சார் இந்த ராமநாதபுரத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இது பண்ணது தானே. ஏன்னா வந்து இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ராமநாதபுரத்து பசங்க தான். ஆனால் சொன்னது அவங்க கூட வந்து எழுத படிக்காத ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேம் இருந்தோடனே வந்து நாமினேஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஓபிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிப்பாராம். அவ்வளோலாம் அந்த பலாபலம் சின்னம் கொடுத்தோடனே ஒரு 2 நாள்லேயே வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டாங்களாம். கார்த்திங்க விஜயகாந்தோட அனுதா ஓட்டு இருக்கும் அந்த இதுல ப்ளே பண்ணுமா ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ப்ரோ. ஒரே ஒரு தொகுதி இருக்கும் ப்ரோ. அவர் பயன் நிற்கிறார்ல விருதுநகர்ல, அங்க மட்டும் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காதுங்க. இப்ப நீங்க கூட்டணியை பாத்தீங்கன்னா இப்ப மற்ற 4 தொகுதியில இருக்காது. மற்ற 4 பாமக வந்து கரெக்டா நினைக்கிறீங்களா? தேமுதிக குள்ள கொண்டதா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? பாமக வந்து கரெக்ட். ஆனா உங்களுக்கு பாமகல வந்து கோவை இந்த பெல்ட்ல வந்து உங்களுக்கு எந்த பிரசன்ஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை தேமுதிக இருந்தா ஓரளவுக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம்ல, ஒரு 2% ஓட்டு. எங்க தேமுதிக வந்து 2%. எங்க தேமுதிக போன டெஸ்ட்ல வாங்கினது 0.6 1% கூட கிடையாது. தேமுதிக ஓட்டே கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்விங் அப்படிங்கறது எந்த கட்சி எந்த தேமுதிகக்கு இல்ல ஒரு நிமிஷம்ங்க. தேமுதிகக்கு ஓட்டும் கிடையாது, கேட்ரஸும் கிடையாது, ஒர்க் பண்ணுறதுக்கு கேரக்டர்ஸே கிடையாது. பாமக அப்படி கிடையாது. பாமக கடலூர் போட்டிங்கன்னா கடலூரில் அவ்வளோ ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே ஜெயிக்க முடியாது. பட் ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களுக்கான ஓட்டு வந்து எங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து ஹையஸ்ட் ஜாதி அவங்க தாங்க. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஜாதி அவங்க தான். அப்படி ஒரு கட்சி இருக்குது. நீங்க செத்து போன விஜயகாந்துக்கு ஒரு கட்சி இருக்கு. அவர் விஜயகாந்துக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் மங்கி அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அனுதாபத்துக்காக அவர் பையனுக்கு ஓட்டு விழுமே தவிர அவங்க கட்சிக்கு ஓட்டு விழுவாது. அவங்கள கூட வச்சுட்டு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியும் இப்ப. பட் ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்து 3 சீட்டு, அதான் கரெக்டா. டிஎம்சிக்கு 3 சீட்டு கொடுத்ததுக்கு வந்து விஜயகாந்த் கட்சி கொடுத்துருக்கலாம். டிஎம்சி கொடுத்தது 3 வேஸ்ட்டுங்க. தண்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்க என்ன கணக்குன்னே தெரியல.
இல்ல மூணுமே அவங்களுக்கு தண்டா. ஒண்ணு கொடுத்துட்டு இன்னும் 2 சீட்டை எக்ஸ்ட்ரா பண்ணி தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கலாமே. அது கரெக்டு தான். பட் அவங்க தான் தேமுதிக கொண்டு வந்தா இங்க இல்ல ராஜ்யசபா இல்ல உங்களுக்கு வரும்போது இன்னும் ஏடிஎம்கே இப்போ ஒரு தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான மாதிரி ஒரு பிம்பமே உருவாயிருக்குமே. இல்ல இவங்க தான் ராஜ்யசபா கொடுன்னு கேட்குறாங்களே. ராஜ்யசபா கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு பேசுறாங்களே. என்ன பண்ண முடியும்? தேமுதிக உள்ள கடலூர், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி இதுல ஓரளவுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குங்க தேமுதிகாவுக்கு. அப்படிங்கும்போது அந்த ஓட்டு வந்து இதா இருந்திருக்கும். இப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் போடும்போது இப்போ வந்து கூட்டணி கட்சி நிக்குது அப்படின்னா அந்த பிஜேபிக்கு வந்து உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ்ல ஆட் ஆகாதுல்ல உங்களுக்கு? அது நம்ம எப்படி கணக்கு போடுறோம் நம்மளோட பொறுத்து தான் இருக்கு. இல்ல அது ஆக்சுவலா வந்து இது எப்படி போடுவாங்க அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது? இப்போ வந்து உங்களுக்கு 23 தொகுதி அதுக்கான ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. எல்லாம் நம்ம போடுறதான், நம்ம சொல்லிக்கிறதான். இல்ல இப்ப 23 தொகுதி இருக்குல்ல, இந்த 23 தொகுதியில வாங்குற ஓட்டு தான் இதோட ஆவரேஜ் எடுப்பாங்களா இல்ல எப்படி போடுவாங்க? இல்ல ஆவரேஜ் போட்டு 40 இன்டு மல்டிப்ளை பண்ணுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்களா? அதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. அது சும்மா நியூஸ் சேனல்ல சொல்றவங்க என்னன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல இப்ப எப்படின்னா இப்ப 23 தொகுதி இப்ப பிஜேபி நிக்கிறாங்களே அந்த மொத்த ஓட்டு நீங்க 23 சொல்லிக்கலாம், 40 சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவங்க அந்த ஓட்டிங் போல்ல இருந்து எத்தனை ஓட்டு போல் ஆச்சோ அதுல வந்து பிஜேபி வந்து இத்தனை இது. இப்போ ஒரு 3 தொகுதி நிக்கிறாங்கன்னா அந்த இது மொத்த கவுண்டிங்ல அந்த பர்சன்டேஜ் இருப்பாங்க 100% போட்டு. இல்ல அது எனக்கு இப்ப அந்த இடத்துல தான் வருது. அந்த இடத்துல நீங்க பாமக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற பெல்ட் எல்லாம் பாமகவை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக வாங்குற ஓட்டு வந்து பிஜேபியோட பெர்சன்டேஜுக்குள்ள வராதல்ல. அப்படி பார்க்கும்போது உங்க பாமகனால உங்களுக்கு எப்படி பிஜேபி எப்படி ஓட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும் பாஜக? இல்ல அப்படி கிடையாது. அதனாலதான் வந்து எப்போதுமே ஒரு கூட்டணி கட்சிக்கு 2 பக்கமும் வந்து பேரலா வந்து சீட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுல ஒரு 2 சீட்டை வந்து ஆப்போசிட் கட்சி கூட்டணி கட்சி வந்து அங்க வாங்கிப்பாங்க. இப்போ வந்து திண்டுக்கல்ல இப்போ வந்து பாமக கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் ஓட்டு ஷேரிங் ஒண்ணுமே எவ்வளவு இருக்காது, நல்லா எதுவுமே தெரியாது. இருக்காது. பாஜக ஓகேங்களா? அப்படிங்கும்போது மாத்தி இது பண்ணிப்பாங்க. ஒரு 2 தொகுதியை வந்து இப்படி மாத்தி இது பண்ணிப்பாங்க. அதான் அவங்கள்ட்ட வந்து அக்ரிமெண்டா இருக்கும். இப்ப அவங்க பாமக நின்ன 10 தொகுதியில எத்தனை தொகுதி அவங்க ஸ்ட்ராங்கான தொகுதியில் நிக்கிறாங்க? என்னங்க மொத்தமே அவங்க ஸ்ட்ராங்கான தொகுதி தாங்க. திண்டுக்கல்லையுமே உங்களுக்கு 14 தொகுதி என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்தமா பாமக. திண்டுக்கல்லையுமே உங்களுக்கு ஓட்டு இருக்கு. ஓட்டுலாம் கிடையாது. ஓட்டு இருக்கிற தொகுதியில மட்டும் தான் அவங்க நிக்கிறாங்க. இல்லாமலாம் அவங்க தொகுதி கேட்க மாட்டாங்க. பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அங்கெல்லாம் கிடையாது. சௌமியாக்கு இருக்குங்களா வாய்ப்புங்க? உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா. இல்ல இப்ப கல்லூரும் சொல்றாங்க சகோ. இப்ப நான் கல்லூர் தான் நானு. ஏன்னா கல்லூர் வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் கடலூர்ல அவங்களுக்கான ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. அரக்கோணத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். சிதம்பரத்துல வந்து அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகும் பிஜேபிக்கு. மறு ஒரு தொகுதியில ஒரு சில தொகுதியில வந்து தடா பெரியசாமி வெளிய போனது எப்படிங்க? அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா பிஜேபிக்கு? அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ஒருத்தர் சீட்டு கிடைக்கலாம் வெளியே போயிட்டாரு அப்படின்றதுனா ஒன்றும் நடந்துடாது. இல்ல அவரு வந்து தடா பெரியசாமி கிட்டத்தட்ட ஒரு அங்க ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுங்க நோன் ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. கார்த்தியாயனி வந்து நியூ ஃபேஸ் மத்த வேற ஒரு இப்போ நாளைக்கு அமித்ஷா வந்து கட்சி விட்டு போயிட்டாரு. யாரை பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்லிடுறாங்களா? இல்ல நான் கேக்குறேன் அட்வான்டேஜ் தான். அதுதாங்க நானும் கேட்கிறேன். நாளைக்கு அமித்ஷா போயிட்டாரு கட்சி விட்டு, யாரை ஓட்டு போட்டோம்னு சொல்லிடுவாங்களா பிஜேபிக்கு? அதெல்லாம் கிடையாதுல்ல. என்னைக்குமே வந்து தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதுதான் ஓட்டு. அவ்வளவுதான். அவங்களுக்கு தான் அவங்களை பேஸ் பண்ணி தான் கேட்டர்ஸ் இருப்பாங்க. ராமதாஸை பார்ப்பாங்க, அன்புமணி பார்ப்பாங்களே தவிர அந்த கட்சியில இருந்து இவரு போயிட்டாருன்னா மிஞ்சி போனா 200 பேர் 300 பேர் 400 பேர் அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய மாற்றம் யாரு போனாலும் கிரியேட் பண்ணாது. ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு போல அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகாதுங்க. யாரும் இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு ஆகாதுங்க. இப்ப சிதம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமக ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்ப வந்து கூட்டணி கட்சிங்கும் போது பாமக ஃபுல்லா வந்து பிஜேபிக்கு தான் போடுவாங்க. பிஜேபி ஃபுல்லா பாமக ஓட்டு ஃபுல்லா பிஜேபி தான் போகும். அதுக்கப்புறம் வந்து பிஜேபியில் இருக்கவங்க பிஜேபி போடுவாங்க. அது கேண்டிடேட்டை பார்ப்பாங்க. யார் எந்த கேண்டிடேட்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி கூட்டணி கட்சி நிக்குது, சரி நம்ம பாமக இது எல்லாரும். சிதம்பரம் யாரு வாய்ப்பு இருக்குங்க சிதம்பரத்துல? திருமாவளவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்கா இல்ல கார்த்தியாயனிக்கா?
இதுல 2 விதமா சொல்றாங்க. இதுல வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபில இருக்கவங்களும் சரி, பாமகல இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து திருமாவளவன் தோற்கடிக்கணுங்கிறதுக்காக வந்து ஃபுல்லா வந்து ரெட்டலைக்கு போடுற மாரி சொன்னாங்க. நான் அதுக்கு ஒரு 10 பேர்ட்ட எங்க ரிலேஷன்ல கேட்டேன் நானு. போன இந்த ஸ்டேஜை பார்க்கலாம். அவங்க சொன்னது சரி ஓகே, யாரு டஃப் போயிட்டு கொடுப்பாங்களோ அவங்கள ஓட்டை பிரிக்காம ஒரு பக்கமா போட்டலான்ட்டு ரெட்டலைக்கு போட்டுறதா சொன்னாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல. இது ஓட்டு ஷேரிங் ஆகிறத பொறுத்து தான் இருக்கு. ஓட்டு பிரியாம ஒருத்தவங்களுக்கு போயிருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு இல்ல சான்ஸ் இல்ல இருக்கு. ஏன்னா போன டைம் வந்து 2500 ஓட்டுல தான் வந்து ஜெயிச்சுது. இது ஜெயிச்சாப்புல திருமாவளவன். ஆமா. இந்த டைம் வந்து எப்படி அந்த ஓட்டு, ஏன்னா வந்து அந்த ஓட்டு ஃபுல்லா அவங்களுக்கு அப்படியே போயிடும். இப்போ இல்ல ஓட்டு அப்ப வந்து எதிர்ப்பு இல்ல 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 அப்ப வந்து 2019 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கட்சி ஒண்ணா இருந்துச்சு. இப்ப 2 தனித்தனி இருக்கும்போது இப்ப திருமாவளவனுக்கு அட்வான்டேஜ் எத்தனை இருக்கணும்? அட்வான்டேஜா தான் இருக்கும். இன்னொன்னு எதிர்ப்பு ஓட்டும் இருக்கு அவருக்கு. எதிர்ப்பு ஓட்டு அதிகமா இருக்கு. இப்போ வந்து கார்த்திங்க டிஎம்கே கட்சிக்காரங்களே ப்ரோ வந்து சொல்லுங்க ப்ரோ. திருமாவளவனுக்கு ஓட்டு போடல. இப்போ எங்க சிதம்பரம் தொகுதியில டிஎம்கே கட்சிக்காரங்களே ஓட்டு போடல. இவர் 2 வருஷமா பிஜேபிக்கு ஓட்டு கேட்டுங்க. இப்ப இந்த ஒரு 1.5 மாசமா சைக்கிள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ஒண்ணுமே தெரியாம எடப்பாடிங்கிறாரு, திருமாவளவனுங்கிறாரு, யாருங்க? பன்னீர்செல்வம்ங்கிறாரு. யா நீங்கதான் உங்களைத்தான் சொல்ற, வேற யாரும் சொல்ற? என்னைய சொல்றீங்களா? ஏன்? இல்ல கார்த்திக் தெரியாதல்லுங்க. நீங்க பக்கா பிஜேபிக்காரருக்கு அவருக்கு தெரியாதல்லுங்க. அதனால சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? எடப்பாடிங்கிறீங்க, ஓபிஎஸ்ங்கிறீங்க, இல்ல அவருக்கு நம்ம ஸ்ட்ராங் இல்லைங்கிறீங்க. பிஜேபிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பிஜேபியோட இன்னொரு நல்ல பார்ட்டி இருந்தா அதுக்கு ஆதரவு கொடுப்போம், அவ்வளவுதாங்க. அது அப்புறம் வரட்டுங்க, அப்புறம் இல்ல பாத்துக்குவோம். அதுதாங்க நம்ம ஒரு பாலிசி, அவ்வளவுதான். எது பெட்டரான பார்ட்டி இருக்கிறதுல இதோட தான் இன்னொருத்தர் அது வந்து அது வரட்டுங்க. அதுக்கு மேல இன்னொருத்தர் வந்தா அப்புறம் பாப்போங்க. அது வராதுக்கு என்ன ஃபியூச்சர்ல வந்து அப்புறம் பாக்கலாம். ம். சரி சரி சரி. நிறைய நிறைய பேர்த்து பேசுனங்காட்டி அவரு ஏனுங்க? இல்ல நிறைய பேர்த்து பேசுனங்காட்டி அவர் குழப்பமாயிட்டாரு, எதுன்னு தெரியாம. இல்ல நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களா? அங்க ஓபிஎஸ் பத்தி எல்லாத்தையும் பத்தி கேட்டு இருந்தீங்களா? சரி சரி. அவருதே எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருப்பாருங்க. அப்படிங்களா? நம்மளுக்கு நிறைய டாக்டர் டவுட் இருக்கு. 2G நம்ம கேக்குற மாதிரி யாரும் டாக்டர் கிடையாது. 2G ஃபுல்லா பேசுவாருங்க. அவரே அமைதியாகி ஸ்பீக்கர் வச்சுட்டு போயிட்டாரு கம்முன்னு. அதுக்கு தெரியும். அப்படி சரி சரி. நம்மளுக்கு டவுட், அது நிறைய சில டவுட் ரொம்ப நாளா தேங்கி இந்த டவுட் இதெல்லாம் கிளாரிஃபை திங்க் பண்றது. பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதுங்க? திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியுமாச்சு. இருந்தாலும் தேர்ட் ஒப்பீனியன் ஒண்ணு பெட்டர் தானே. கார்த்திங்க எங்கீங்க ராபின்சன் வந்தாரு, ஆளையே காணோம். தம்பி வந்து ரெஸ்னர்ல இருந்தாருங்க, ஆளையே காணோம். சரி நம்ம கோபி வந்துட்டாருங்க, அடிங்க ஒண்ணு பாக்கலாம். சரி யாருங்க அவரு? கோபிங்க சொல்லுங்க. ஏங்க பெரம்பலூர் வந்தீங்களா? ஓட்டு போட்டீங்களா? வரலங்க. வரவே இல்லைங்களா? ஆமாங்க, நான் 4 மணி நேரம் வெயிட் பண்ணேங்க. 4 மணி நேரம் பஸ் கிடைக்க. பெரம்பலூர் யாரு அது? ஏங்க பெங்களூர்ல இருந்தே கிடைக்கலையா? ஏங்க பெங்களூர்ல பஸ் எல்லாம் வர பஸ் எல்லாம் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்குங்க. கும்பல் குறையவே மாட்டேங்குது. சரிங்க. சில்போல்ல நிக்கிறேன். அங்க ஏதோ 12 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாப் இருக்குங்களா, அங்க இருந்து வர்ற பஸ் எல்லா பஸ்லயுமே ஃபுல்லாவே வருது. தொங்கிக்கிட்டே வர்றாங்க ஆளுங்க. அப்படின்ற பஸ்ல 4 மணி வரையும் பஸ்ல ஏதாவது ஒரு பஸ்ல கம்மியா இருந்துச்சுன்னா கூட ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கலாம். மற்ற பஸ்ல அதாவது 4 பஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வந்துகிட்டே இருக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் எல்லா பஸ்லுமே தொத்திக்கிட்டே வந்தாங்கன்னா நம்ம எப்படி நம்ம வெயிட் பண்றது? பவாமூர்ல இருந்து 4 மணி வரையும் செல்ல பாக்காம வண்டியை மட்டுமே பாத்துட்டு இருந்தேன். ஏங்க அதுக்காக ஓட்டு போடாம இருக்க முடியுங்களாங்க? பிஜேபிக்கு ஒரு ஓட்டு போச்சு சொல்லுங்க. முக்கியமா உயிர் முக்கியமான பாத்துட்டு இருப்பாரு. உயிர் முக்கியம் கமெண்ட் பண்ணிட்டு உண்மையிலே அதுதான் யோசிச்சேன். ரொம்ப நேரம் யோசிச்சேன். இல்லடா இவ்வளவு கும்பல்ல போய் ஒரு ஓட்டு போட்டுதான் ஆகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, ஒரு டைம் போய் போட்டு வந்துருவோம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலா கும்பல் குறையவே இல்லை. அப்பதான் நினைச்சேன் வெளிநாட்டுல ஊர்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க போல தெரியுது.
இது எல்லா பக்கம் பயங்கர கார்த்திங்க டிராபிக். நீங்க டீல் பண்ணிக்கங்க. அதே 130 115 ஆயிடுச்சு. கார்த்திக் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு மாலா. இந்த ராஜ்யசபா எம்பின்றதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? எது என்னது ராஜ்யசபா எம்பின்னு சொல்றாங்கல்ல, ஆமா அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? யார் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி? அது எம்எல்ஏஸ் இருக்காங்கல்ல, நம்ம செலக்ட் பண்றோம்ல எம்எல்ஏஸ், அந்த எம்எல்ஏஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படி கணக்கு? யாருன்னா இல்ல எம்எல்ஏ இருந்தா யாருன்னா இருக்கு, நம்ம இது பண்ணிக்கலாம். எதிர்கட்சியா இருந்தாலும் கூட ஆமாம்மா சதுர்த்தி அதெல்லாம் ஆயிக்கலாங்களா? 30 எம்எல்ஏ நினைக்கிறேன். 30 டாக்டர் 31 சொன்னாரு. ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து 34 எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி 34 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவர் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஏடிஎம்கேக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 75 எம்எல்ஏ இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் திமுக இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கும். 250 பேர். 250 12 பேர் வந்து இந்த இவங்க பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இளையராஜாலாம் பண்ணியிருக்காங்கல்ல, மியூசிக்ல ஒரு பெரிய ஆளு, சச்சினும் பண்ணியிருக்காங்க, அவர் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளு. அந்த மாதிரி அவங்க 12 பேர் வந்து கௌரவமா கொடுக்கறது. மீதி இருக்கவங்கலாம் வந்து அங்க இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் எலெக்ட் பண்றது, ஒரு ஸ்டேட்ல இருந்து பண்றது. ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன் அவங்களும் அப்படித்தான் எடுத்துட்டாங்க. ஆமா ஆமா நிர்மலா சீதாராமன் இவருக்கு ராஜ்யசபா எம்பி எடுத்து அதுல இருந்து கொடுத்துருக்கலாம் அவருக்கு. இது யாருக்கு போஸ்ட் நிர்மலா சீதாராமன் ஆமா ஜெயிச்சா இல்லைங்களா அவங்க? அவங்க எலெக்ஷன் இல்ல. ஊருக்கு வந்துட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா இல்லைங்களா? இன்னும் இல்ல, 2 நாள் ஆகும். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா சகோ இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து திரும்ப திரும்ப வந்து ஓட்டிங் பெர்சன்டேஜ்லாம் முன்னே விட இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவரை குறைச்சி போட்டுருக்காங்க. இப்போ அதே மாதிரி கோயம்புத்தூர் தொகுதி இப்போ அதை முன்ன மாதிரியே இருந்ததுன்னா என்ன ஏதாவது மாறுமா இப்போ இருக்கிற ப்ரிடிக்ஷன்ல? அது தெரியல ப்ரோ, அது கரெக்டா வந்தா தெரியும். போடுறாங்க. அது ஃபைனல் அப்டேட் வந்துச்சா ஃபைனல்ல? இப்போ ஒருத்தவங்க ஒரு 30 நிமிஷம் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி 64% தான் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர். அதே மாதிரி வட சென்னை இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 54 52 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்காங்க. அதான் ப்ரோ ஃபைனல் வந்து தெரியும். அப்புறம் மீடியா எப்படி பெர்சன்டேஜ் போடுறாங்க? இவங்களே ஒரு நம்பர் போட்டுக்கிறதா? அபிஷியலா வராமையே போடுறாங்க இவங்களே? முன்னாடி போட்டிருந்தாங்க நிறைய பேரு. இப்போ அவரு கொடுத்ததான். பட் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த க்ளோசிங் டர்ன் அவுட் வந்து அந்த 6 மணியோட அவங்க கொடுப்பாங்க ஒரு ரிப்போர்ட்டு. அதுல வந்து 69% வந்திருக்குன்னு பாதி ஜேர்னலிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா மணி கண்ட்ரோலு, தினமலர், அசோக் ரோஷினி எல்லாருமே வந்து சத்யபிரகாஷ் சாவு கொடுத்த அவரு சிஇஓ தான், சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர். அவர் வந்து 7:30 மணிக்கு நியூஸ்லயே சொல்லிட்டு போயிட்டாரு, எல்லாமே நல்லா தான் பர்சன்டேஜ் டர்ன் அப் ஆயிருக்கு, மொத்தமா 72.09 ஏதோ சொன்னாரு. எனக்குமே இதெல்லாம் ஒருவேளை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாளைக்கு ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன ரிப்போர்ட்ல 71% கோயம்புத்தூர், 67, 68, 69% 3 சென்னை தொகுதிகளும் அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. பட் அவரு அந்த ஓட்டர் டர்ன் அவுட் ஆப்ல வந்து அந்த 6 மணி டேட்டாவை காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஜேர்னலிஸ்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இது ஏதோ மிஸ்டேக் இருக்கு, இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாங்க, நாளைக்கு 12 மணிக்கு தான் தெரியும். 7:30 மணிக்கு அவர் வந்து சொல்லிட்டு போனாரு. அவர் இதுலயே வந்தாரு, ஆக்சுவலா டிவிலேயே வந்து சொல்லிட்டு போனாரு. டாக்டர் டிஜி உங்களுக்கு வந்து டிஎம் போட்டிருங்க பாருங்க மெசேஜில், அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க ட்விட்டரில். அது பாருங்கள் 12 மணிக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க.
அது உண்மையா ப்ரோ அது நண்பர்களா? டேட் ஆஃப் பிரிண்ட் ப்ரோ. அது நிறைய பேர் சும்மா அந்த இதை மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. நாளைக்கு 12 மணிக்கு எல்லாமே தெரியும். அது அது இதில் ஓகே ஓட்டர் ப்ரோ. டர்ன் அவுட் ஆப்லேயும் அதே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிறாங்களா இந்த மாதிரி ஓட்டர் டர்ன் அவுட்டுங்க? பண்ணிக்கலாம் ப்ரோ. எல்லா எலெக்ஷன்லையுமே நடக்கும். அடுத்த நாள் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். இல்லை இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5, 7 to 8% ரிவைஸ் பண்ணுவாங்களா? தெரியல ப்ரோ, அது எனக்கு நான் கவனிச்சது இல்லை. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இவ்வளோ டீப்பாக கவனிக்கிறது. அண்ணாமலைக்காகடா. அண்ணாமலை அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. இல்ல இவ்வளவு தமிழ்நாட்டு சேஞ்சஸ்லாம் எலெக்ஷன் இருக்காது. கவர்மெண்ட் இப்போ 1% 2021 இல்ல கவனிச்சோம். 1% 2% சேஞ்சஸ் இருக்கும். இவ்வளவு சேஞ்சஸ் இருக்காது. அது தெரியல, பாப்போம். ஆனா டவுட் என்னன்னா அவர் எப்படி அஃபிஷியலா எப்படி வந்து அவர் தப்பா சொன்னாரு அப்படிங்கிறதான். இப்போ அவர் 71ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டுல மொத்தமா. அது எப்படி அவ்வளவு தப்பா அவ்வளோ தள்ளி எப்படி வந்துச்சு? ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் என்ன அவ்வளோ பூத்துலயும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் தப்பா கொடுத்தாங்களா? அதான். சரி ப்ரோ, ஓகே பாய். பண்ணிட்டு பிடிச்சிக்கலாம்ல. ஓகே பாய் ப்ரோ.